வணக்கம் வணக்கம் வணக்கம். வெல்கம் பேக் டு another episode of குஜாலா இருப்பம் சில்லா கதைப்போம். இன்றைக்கி நீங்கள் கூடுதலாக ஒரு ஃபார்மல் செட்டிங்கில் தான் இவரை கூட பார்ப்பீங்க. மற்றது கனடாவில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் இடையில் மட்டும் இல்லாமல் புலம்பெயர்ந்து வாழுகின்ற தமிழர்கள் எல்லா மத்தியிலையும் நல்ல பரிச்சயமான ஒருவரோடு தான் இன்றைக்கி நாங்கள் கதைக்க போகிறோம். அவர் வேறு யாரும் இல்லை, எங்களுடைய எம்பிபி விஜய் தணிகாசலம் அவர்கள். வணக்கம். வணக்கம் வணக்கம் ஸ்டீவ் கிளிப் அண்ணா, வணக்கம் சபேஷன் அண்ணா. தேங்க்யூ, நீங்கள் உங்களோட பாட்காஸ்டில் என்ன இன்வைட் பண்ணதுக்கு தேங்க்யூ. அதுவும் கனடாவில் நிறைய தமிழாக்கள் இருக்கிற இடத்துல தமிழில் இங்கிலீஷில் பாட்காஸ்ட் ஒன்று செய்கிறதே உண்மையாக பெரிய விஷயம். இப்போ தான் அங்கங்கே வேறு நாட்டிலையும் நிறைய தமிழாக்கள் பாட்காஸ்ட் தொடங்கியிருக்கணும். ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். டெஃபினெட்லி. ஐ மீன் நீங்கள் இன்றைக்கு வந்தது எங்களுக்கு அது ஒரு சரியான ஒரு சந்தோஷமான ஒரு முக்கியமான விஷயமா நாங்கள் அதை பார்க்குறோம். நான் நினைக்கிறேன் எங்களோட இது இப்போ எத்தனையாவது எபிசோடாக இருக்கும், 20th அப்படி அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டோம். பட் அதுக்குள்ள பார்க்கல இப்போ ஒரு முக்கியமான எங்களோட கம்யூனிட்டியில் ஒரு முக்கியமான ஒரு நபர் வந்திருக்கிறாருன்றது எங்களுக்கு ஒரு பெருமையான விஷயம், சந்தோஷமான விஷயம். ஸோ அதுக்கு முதல்ல நன்றி. உங்களுடைய இந்த பிஸி ஸ்கெடியூலில் எங்களுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி வந்ததுக்கு முதல்ல. பட் இன்றைக்கு முக்கியமாக அதான் நான் சொன்னேன், நார்மலாக உங்களை ஒரு ஃபார்மல் செட்டிங்கில் தான் எல்லாரும் பார்ப்பினோம். நான் எங்கட இந்த பாட்காஸ்ட் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், இட்ஸ் லைக் வெரி இன்ஃபார்மல், லைக் we keep it very casual and we want to see like a different side, more like the chilled out side of Vijay. அதான் நான் இப்போ ஆஃப் கேமரா உங்கள்கிட்ட கேட்ட மாதிரி தான் நான் அந்த சைட் ஒன்று இருக்கிறது உங்களுக்கு ஞாபகம் தெரியல. பிகாஸ் அவ்வளோத்துக்கு you are like very involved with the community and you always at all these events and stuff like that. And so let's get directly into the first question. Sure. So ஆரம்ப காலங்களில் இந்த பாலிடிக்ஸில் எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? எனக்கு உண்மையாக பாலிடிக்ஸில் இங்கே பப்ளிக் ஆஃபீஸுக்கு ரன் பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட் இல்லை, சும்மாவே இல்லை. எப்பவுமே இந்த பின்னால் ஒரு ஈவெண்ட்ஸ் நிகழ்வு நடக்குதுன்றா இப்போ எல்லாரும் வாலண்டியர் பண்ணுற மாதிரி நானும் இளையோர் அமைப்புக்குள்ளே ஒரு மெம்பராக தான் இருந்தேன், நான் வாலண்டியராக இருந்தான். கதிரை அடுக்கிறதா இருக்கலாம், பிறகு அப்போ முதல் நிறைய நிகழ்வுகள் நடக்கிறது, அதுக்கு அந்த கடையில் சாப்பாடு கடையில் போஸ்டர் ஓட்டுறா இருக்கலாம், லைக் ஒரு வாலண்டியராக தான் தொடங்கினது. பிறகு படிக்கிற காலத்தில் ஹை ஸ்கூல் அப்போ தான் இங்கே கனடாக்கே வந்து நான் ஹை ஸ்கூல் 9ஆம் வகுப்பு தான் வந்தேன். எனக்கு இங்கே வர சரியா 14 வயசு வந்து ஒரு 6-7 நாளில் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டாங்க. கனடா புது கல்ச்சர் எல்லாம் ஃபுல்லாக ஒரு இங்கிலீஷ்லேயே கலாய்ச்சி கொண்டு இருப்பாங்க. எங்களுக்கெல்லாம் புது அனுபவம் தான். ஆனால் அந்த உள்ள இந்த தமிழ் இளையோர் அமைப்புக்குள்ளே வர எங்களுக்கு 2008 நடக்குது. அப்போ 2007 8க்குள்ளே போகிறோம். அந்த ஐடிபி டைம்ஸ்னு சொல்கிறது, இன்டர்னலி டிஸ்பிளேஸ் டைம்ஸ். ஆக்கள் ஊரில் தாயத்தில் நிறைய பேர் இடம்பெயர்ந்து கொண்டு வரும்போது நிறைய ப்ரோட்டஸ்ட் இங்கே நடக்க துவங்கிட்டது, எஸ்பெஷலி இங்கே டொரண்டோ டண்டா ஸ்கொயரில். அப்படி நடக்கும்போது அதுக்குள்ளே இன்வால்வ் பண்ணியிருக்கும்போது 2009 மறக்க முடியாது. அந்த இன அழிப்பு காலகட்டத்தில் இங்கே இருக்கிற எல்லா பிள்ளைகள மைண்ட் செட்டும் நாங்கள் இனிமேட்டு படிக்க போகிறதோ வேலை செய்ய போகிறது ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு மக்களுக்கு ஏதாவது தேவையாக இருக்கணுமன்றது இங்கே இருக்கிற எல்லா இளையோருக்கும் அந்த மைண்ட் செட் மாறினது. அதுக்கு பிறகுதான் ஓகே நான் படித்ததெல்லாம் பிஸ்னஸ் தான், பாலிட்டிக்ஸ் படிக்கவும் இல்லை. பட் அட்லீஸ்ட் நாங்கள் இதுக்குள்ளே இன்வால்வாக இருக்கணும். படித்து முடித்த அப்புறம் ஒரு வாலண்டியராக இல்லாமல் நாங்கள் இன்வால்வாக இருக்கணும்னா இருந்தது. நான் படித்து முடித்த அப்புறம் யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு பேங்க்கில் ஒர்க் பண்ணும்போதும் அந்த இன்வால்வ்மெண்ட் இருந்தது. எப்போவுமே ஈவினிங்ஸ் வீக்கெண்ட்ஸ் உங்களுக்கெல்லாம் தெரியும், இப்போ நீங்களும் இன்வால்வ்டு தான் எல்லா இடத்துலையும் இருந்திருப்பீங்க. ஸோ அந்த இன்வால்வ் இருந்தது. ஒரு காலகட்டத்தில் நாங்கள் பிஸ்னஸுக்குள்ளேயே இருந்து கொண்டு அப்போ நான் பேங்க்கில் ஒர்க் பண்ணி கொண்டிருந்தேன். கனடான்ற ஒரு பிரைம் மினிஸ்டர் அவர் அடுத்த பிரைம் மினிஸ்டர் வரும்போது நாங்கள் அவையோட ஒரு ஃபண்ட் ரைஸை நாங்கள் லீட் பண்ணணும். அவர்கிட்ட மொத்த ஃபண்ட் ரைஸை லீட் பண்ணுறதுக்கு நாங்கள் வளரணும் என்ற ஒரு தேவை, அந்த மைண்ட் செட் 2009 எங்களுக்கு உருவாக்கப்பட்டது. என்னென்னா நாங்கள் ரோட்டில் நிற்கும் எங்களுக்கு யாரும் வரையில அந்த ஒரு இதாக இருந்தவரை ஒரு காலமும் முன்னால் போய் ரன் பண்ணணுமன்ற இது இனி அந்த துளியும் இல்லாமல் தான் இருந்தது. ஸோ இது எல்லாமே புதுசு தான். ஏன்னா தமிழாக்களுக்கு அந்த 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 கூச்ச சுவாமம் இருக்குன்னு சொல்றது அது இன்னைக்கு நிறையவே இருக்கு. ஸோ நான் எப்பவுமே பின்னால தான் பிஹைண்ட் தி சீன்ஸால தான் எப்பவுமே இருக்கிறது. So what was the turning point where you were kind of pushed to go in front of the
கேமரான்னு சொல்லலாம். ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா டேர்னிங் பாயிண்ட் என்ன கேட்டவியல் ஒரு கட்டத்தில் 2015 காலகட்டத்தில் கேட்டவியல் ரன் பண்ண சொல்லி நான் ரன் பண்ணலன்னு சொல்லிட்டு க்ளீன். அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு டயலாகா இல்லை நான் விடுங்கண்ணா நான் ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் எந்த இதோ நீங்கள் சொல்லுங்க நாங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி ஹெல்ப் பண்ணி கொண்டு இருந்தது. ஆல்மோஸ்ட் ஒரு 1.5-2 years அப்படி தான் போய் கொண்டு இருந்தது. கேட்குறது ஏண்டா இப்போ நாங்கள் இப்போ எந்த துறையிலையோ நிறைய ஆர்வமாக ஆக்கள் சின்ன பொடிகள் நின்றுண்டா பெரிய ஆக்கள் ஒரு கேட்போம், ஓகே தம்பி நீங்கள் தங்கச்சி நீங்கள் இப்படி செய்யுங்கண்டா கேட்குறது நார்மல். நாங்கள் அப்படி தான் எடுக்க முடியும், நாங்கள் உடனே டக்குன்னு பர்சனல் எடுத்துன்னு செய்ய முடியாது. ஸோ நாங்கள் அப்படி தான் போய் கொண்டு இருந்தது. பிறகு 2 yearsக்கு பிறகு 2017 டைமில் தான் 16-17 அதுதான் நிறைய பேர் இல்லை நீங்கள் ரன் பண்ணுங்கன்னு சொன்ன. அப்புறம் நான் ஓகே நோ சொல்லிக்கொண்டே வர்றவங்க கேட்டுக்கொண்டே இருக்கணும் என்று சொன்ன. அப்புறம் நான் அம்மா அப்பாட்ட போய் காய்ச்சினேன், இப்படி ஆகல் திருப்பி கேட்கணும்டா. அம்மா அப்பா உடனே சொல்லிட்டுனா நீங்கள் செய்ய வேணாம், ஏண்டா இப்போ அரசியல் என்றாலே கஷ்டம், அடிபாடுகள் இருக்குன்னு ஊரில். பிறகு தமிழ் படங்கள்ல வார மாதிரி தான் இருக்குமென்ற ஒரு இது இருக்குதானே. ஸோ இல்லை நீங்கள் பேங்க்ல இந்த கார்பரேட் ஜாப்ல இருக்கிறீங்க, நல்ல ஜாப் இருக்கீங்க, நீங்கள் பிறகு மேரி பண்ணி செட்டில் டவுன் பண்ணி ஒரு 50-50 பிறகு நீங்க பாக்குற பாருங்க விஜயன்னு சொல்லி அம்மா அப்பா விட்டாச்சு. அண்ணா இருக்காரு, எனக்கு ஒரே அண்ணா தான். அவர் தான் நான் சொன்னேன் லைக் 9 to 5 நீங்க எப்போ எடுக்கலாம், 9 to 5 ஜாப் ஓகே ஆல்வேஸ் கெட் 9 to 5 ரன் பண்ணுங்க. பிகாஸ் நான் கனடாக்கு வரும்போது உண்மையா கன்வீனியன்ஸோ டீமோட தான் தொடங்கினேன். காஃபி கடையில் ஒர்க் பண்ணுறது, பேங்கட் ஹாலில் டிஷ் வாஷ் பண்ணுறது, ஈவன் வாஷ்ரூம் க்ளீன் பண்ணுறதுலாம் செஞ்சது. ஸோ அப்போ ஒரு சார் 9 to 5 எல்லாருமே ஜாப் எடுக்கி, நம்ம எல்லாருமே படித்து முடிச்சாச்சு, நீ படித்து முடிச்சுட்ட இது ட்ரை பண்ணு, இல்லாட்டி திருப்பி யூ கேன் ஸ்டார்ட். அந்த டேர்னிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் ஓகே நானும் நாமினேஷனில் ரன் பண்ண இறங்கினான். எலெக்ஷன் இல்லை, அந்த கட்சிக்கு நாமினேஷனில் ரன் பண்ண இறங்கினான். வேலையை விடையில் அப்பேக்க என்ன இருந்ததோ அப்படிதான் தொடங்கினது. அப்போ அண்ணா தான் ஆக்சுவலி ஒரு உந்துகோலாக இருந்திருக்கிறார். அந்த மைண்ட் செட் கொடுத்தாரு, அதுக்கு அப்பால அம்மா அப்பா என்ன சொல்லிச்சு, நீங்க அவன் அட்வைஸுக்கு எதிராக நீங்க இறங்கிட்டீங்க பாலிடிக்ஸ்ல, என்னன்னா அவன் மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு? அவையோட மைண்ட் செட் கொஞ்சம் அந்த எதிர்ப்பண்டு ஃபுல்லா மறிக்கல, ஆனா அவியல் மனங்கள்ல ஒரு தயக்கம் இருந்தது தானே, இதெல்லாம் தேவையாங்களுக்கு என்ன கனடாக்கு வந்ததுலேருந்து ஓரளவு இன்வால்வ்டா இருந்தது இளையோர் அமைப்புக்குள்ள. ஸோ அவங்களுக்கு தயக்கம் இருந்தாங்கன்னா மறுப்பு போடல, இல்லை நீ போகக்கூடாது செய்யக்கூடாது அப்படி சொல்லல, தயக்கம் இருந்தது. அம்மா கேட்குற இதெல்லாம் இப்போ தேவையா, இது மேபி ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் பார்ப்போமே எல்லாம் இருந்தது. அப்போ ஒரே ஒரு பதில் தான் வாரது என்னண்டா, அம்மா நாங்க செய்யாட்டி வேறு யார் செய்வா. அந்த மைண்ட் செட் நிறைய பேருக்கு இருக்கிற இல்லை. ஸோ உங்களுக்கு அது இருந்த வழியாக தான் உங்கள்கிட்ட கேட்டவைகளுக்கு அது தெரிஞ்சிருக்கு. ஓகே இவரில் ஒரு விஷயம் இருக்குது, இவரை புஷ் பண்ணி ரன் பண்ண வைக்கணும் பண்ணுற வழியாக தான் அவையிலும் திரும்ப நீங்கள் இல்லைன்னு சொல்ல அவன் திருப்பி வந்திருக்கணும். பிகாஸ் யூ ஹேவ் தட் அபிலிட்டி, யூ ஹேவ் த பீப்புள் ஸ்கில்ஸ். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக இருந்தால் தான் ஒரு லீடர்ஷிப்புக்குள்ளே நாங்கள் போகலாம். ஸோ அந்த டைம் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த அந்த ஆற்றல் உங்களுக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியலையா என்னன்னு தெரியல. உண்மையா ப்ரோ, என்னை விட இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங்ல நல்ல டேலண்டடான ஆட்கள் இருந்தவங்க, என்னை விட பொலிட்டிக்கலி சொபிஸ்டிகேட்டடா பொலிட்டிக்ஸுக்கண்டே உருவாக்கி வளர்ந்த படியங்கள் பிள்ளைகள் நிறைய பேர் இருந்தாங்க. எனக்கு இப்போ அது முடிஞ்ச அப்புறம் இந்த எலெக்ஷன் பிறகு வரத்தான் எனக்கு கொஞ்சம் விளங்குது ஏன் இவ்வளவு டேலண்ட் ஆயிண்டா. அந்த எதுவும் இங்கிலீஷில் சொபிஸ்டிகேட்டா அந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் தெரியும், சில பேர் பார்த்தாலே பொலிஷ்டா இது அப்படி ஏன் இப்போ நான் யோசிக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் ஒன்லி என்னென்னா இந்த அகைன் நான் இந்த பாட்காஸ்ட் மூலமா சொல்ல விரும்புகிறேன்டா, கனடாவில் இருக்கிற தமிழ் இளையோர் மட்டுமில்லை வெளிநாட்டில் இருக்கிற இளையோருக்கும் என்னென்னா அந்த பப்ளிக் ஃபெயிலியரை பார்த்து சில பேர் பயப்படணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே நான் என் பேரை எலெக்ஷனில் போட்டு நான் தோத்தண்டா பப்ளிக்காக எல்லாருக்கும் இதாக ஒரு பப்ளிக் ஃபெயிலியர் இந்த தோல்வி என்றதாக்கள் நினைக்கணும். பட் அந்த ஒரு ஃபேக்டரை நீங்கள் எடுத்துட்டு அதை தாண்டி நீங்கள் பார்த்தோண்டா எல்லாத்துலேயும் வெற்றி பெறலாம். அந்த ஃபெயிலியர் எல்லாத்துலேயும் இப்போ ஒரு பிஸ்னஸோ மியூசிக்கோ எந்த இண்டஸ்ட்ரியிலையும் ஃபெயிலியர் இல்லாமல் யாருமே வந்திருக்க மாட்டினோம், யாரும் அதை பற்றி கதைக்கிறதும் இல்லை, எல்லாம் விக்டரியை தான் கதைக்கிறது ரைட். ஏனெண்டா நான் ஒன்றை எப்படி பார்க்குறதுன்னா, இப்போ ஊரில் நான் இப்போ இடம்பெயர்ந்தெல்லாம் போகும்போது ஒழுங்காக நாங்கள் இடம்பெயர்ந்து ஓடாட்டி எங்கள் மேலே இப்போ ஷெல் விழுந்துன்னா நாங்கள்
செத்துடுவோம். அது ஒரு ஃபெயிலியர்னா நாளைக்கு அங்கே உயிர் போயிடும். ஆனால் கனடாவில் ஃபெயிலண்டா நான் திருப்பம் டிம் ஹோட்டன்ஸ்லேயோ காஃபி கடையிலையும் வேலை செய்யலாம், டிகிரி இருக்குதுன்னா நான் அப்புறம் பேங்க்லையும் வேலை செய்யலாம். நான் ஃபெயிலானா இங்கே சாக மாட்டேன். ஆனால் தாயத்தில் ஊர்லேண்டா நாங்கள் ஓடும்போது ஒழுங்கா அப்பே கேத்தா இந்த இடம்பெயர்ந்த டைமில் ஸ்ரீலங்கன் ஆமிக்காரன் எப்படி விட்டுண்டா மோஸ்ட் லைக்லி தமிழ்ண்டு தான் பிரச்சனை. ஸோ ஓகே, நான் என்ன வந்த புதுசு எங்களுக்கு இப்போ வந்த புதுசில் நான் இங்கே வரும்போது பெருசாக அவ்வளோ 2-3 ஃபேமிலிஸ் தான் இருந்தவரை எங்களோட பேரண்ட்ஸும் பெருசாக பொலிட்டிக்கல் கனெக்ஷன் அப்படி ஒன்றும் இல்லை. நான் அப்பா ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறது, அம்மா டே கேரில் எலிச்சாலும் எஜுக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓகே ஒரு பேக்ரவுண்டும் இல்லை, ஒன்றும் கொண்டும் வரையில கனடாக்கு. ஃபெயிலாலும் ஓகே ஐ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் டிம் ஹோட்டன்ஸ். இப்போ டிகிரி இருக்குது, ஐ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் பேக். அதுதான் திங்கிங். ஆனால் பிறகு போன அப்புறம் மெட்டா கலக்கும் போது இவ்வளவு டேலண்டெல்லாம் கலண்டா அந்த பப்ளிக் ஃபெயிலுன்றது தான் எல்லாரும் கொஞ்சம் எடுத்து. நான் இப்போ சொல்லுவேன் ஓகே ஃபெயிலியர் எல்லாருக்கும் வரும், ஆனால் தாண்டி வந்தா வெற்றி கண்டிப்பாக வரும். அதே நிறைய பேர் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து இதில் என்ன நினைப்பினம் என்ன நினைப்பேன் அந்த பயத்திலேயே வந்து they don't go forward. ஃபெயிலியர் வந்தோடனே ஓகே இந்த ஆள் என்ன கதைக்கிற இப்போ நீங்கள் யூ ஆர் ரெடி டு கோ பேக் டீம் ஹோட்டன்ஸ் கோ பேக் டு இப்போ சில பேர் ஃபெயிலியர்னோடனே டீம் ஹோட்டன்ஸுக்கு நான் திருப்பி போய் வேலை செய்யணுமா, இந்த ஆள் என்ன கண்டா என்ன நினைப்பினம்ன்ற ஸ்டாஃப். இப்போ நீங்கள் அம்மா அப்பா வந்து இப்படி சொன்னால் இப்போ என்ன நினைக்கணும் இந்த வளர்ச்சி? பெருமையாக தான் நினைக்கிறேன். இப்போ அவங்களுக்கு அம்மா அப்பாவுக்கு பெருமை இப்படி எல்லாம் வந்து செஞ்சது. அம்மா அப்பாட்ட நிறைய பேர் இப்போ எங்கே முன்னாலும் காட்டாட்டி சொல்லாட்டியும் மெட்டாக்கள் கதைக்கும் போது சொல்கிறது. ஸோ அவியல் கொஞ்சம் ஹாப்பி பெருமை தான். பிகாஸ் கடைசியாக அவங்களோட போஸ்ட் ஓட்டு பார்த்துறேன், நீங்கள் அந்த சைன் வைக்கலுக்கு நிற்கிற போஸ்ட் பார்த்துட்டு அதான் அந்த தான் ஞாபகம். ஸோ தி மஸ்ட் ஃபீல் ஸோ ப்ரவுட் ரைட் நவ். ஓ அவியலுக்கு அவியல் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தானே அது. ஆட்ட பேரண்ட்ஸாக இருந்தாலும் ஒரு இது இருக்குது தானே. ஸோ அவியல் உண்மையாக ப்ரௌடை தாண்டி ஓகே பயபக்தியா எல்லாத்தையும் செய்யணுமன்றது அடிக்கடி சொல்றது. அதான் அடிக்கடி வார வார்த்தை பயபக்தியா எல்லாம் செய்யணுமெண்டு இந்த மக்கள் விளைவு நம்பி உங்களுக்கு ஓட் போடினு. ஸோ அதான் மட்டும்படி பெருமை. நீங்கள் இந்த விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளைக்கு தான் உங்களுக்கும் சில நேரம் விளங்கமா இப்படி எல்லாம் நடந்திருக்கு என்ற வாழ்க்கையில், இப்படித்தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன்ன்றதை நீங்களும் ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து இப்படியான பாட்காஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஏற்கனவே மென்ஷன் பண்ண விஷயம் தான். இப்போ நீங்கள் 14 வயசுல இங்கே வந்தபடியாக உங்களுக்கு அந்த போர் சூழல் எல்லாம் பார்த்து தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஸோ அதாவது ஒரு அறிகிற வயசில் வந்து நீங்கள் அதை தாண்டி வந்திருக்கிறீங்க. ஸோ அதே நேரத்தில் வந்து ஆப்வியஸ்லி இங்கே வந்து நீங்கள் இளையோர் அமைப்போடையும் சேர்ந்து நிறைய வேலைப்பாடுகளை நீங்கள் அதில் ஈடுபட்டு நிறைய விஷயங்களை செய்திருக்கிறீங்க. ஸோ அப்படி பார்க்கல உங்களுக்கு தாயகத்திலையும் ஒரு கனெக்ஷன் இருக்குது, இங்கே இருக்கிற எங்களுடைய கம்யூனிட்டியும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஸோ யூ ஆர் டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த ரைட் கேண்டிடேட்ஸ் டு டூ திஸ். ஸோ அதில் அந்த பெரியாக்கள் உங்களை அப்ரோச் பண்ணவையில் வந்து அதை அவைந்த கண்ணுக்கு அது தெரிஞ்சிருக்குது. ஸோ தட்ஸ் வை தி அப்ரோச். இப்போ நீங்கள் பெருந்தன்மையாக நீங்கள் சொல்கிறீங்க ஓகே என்னை விட டேலண்டடான, என்னை விட கூட தமிழ் ஆற்றலாக இருந்தாலும் சரி, எல்லாரும் இங்கிலீஷில் இருந்தாலும் சரி, கூட விஷயங்கள் அறிஞ்சாக்கள் நிறைய பேர் இருக்கணும். நீங்கள் அதையும் பெருந்தன்மையாக சொல்கிறீங்க. பட் நீங்கள் இப்போ உங்களோட சிச்சுவேஷனை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி எவ்வளோத்துக்கு நீங்கள் வளர்ந்துருக்கிறீங்க. அண்ட் இப்போயும் வந்து ஒரு ஃபெயிலியர் நடந்தாலும் ஓகே தட்ஸ் ஓகே, நான் திருப்பி அடிமட்டத்தில் இருந்து நான் திருப்பி வளர்ந்து வருவேன்னு நீங்கள் அதை உறுதியாக நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அந்த மைண்ட் செட் எல்லாம் தான் மேக்ஸ் யூ விஜய் தணிகாசலம். லைக் யூனோ எண்ட் ஆஃப் த டே ஈவன் through the journey of you running through the elections and stuff, நீங்க நிறைய backlashes. I don't want to go into details, but there's a lot of backlash you had to face, or certain things you had to do to get into the position and stuff like that. So அதை வந்து இப்போ எங்கட கம்யூனிட்டியில் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. ஒரு விஷயம் நடக்கல நாங்கள் அலசி ஆராயாமல் ஒரு அந்த கண்ணுக்கு என்ன தெரியுதோ அதை மட்டும் வச்சு நாங்கள் டக்குன்னு ஜட்ஜ் பண்ணுறது, அந்த சிக்கல் ஒன்று இருக்குது. அண்ட் அந்த நேரத்தில் நான் என்ன விஷயத்தை நான் கதைக்க வரணும்னு உங்களுக்கு தெரியும். பட் அதை சொல்லாமல் நாங்கள் சொல்லுவோம், பார்க்குற ஆக்களுக்கும் அந்த விஷயம் தெரியும் எதை பற்றி நான் இப்போ காய்ச்சி ஒன்று இருக்கிறேன்னு சொல்லி. ஸோ சில விஷயங்களை சில ஸ்டெப்ஸை வந்து நாங்கள் எடுக்க வேண்டியிருக்கு ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் அடையிறதுக்கு. ஸோ அதில் வந்து நீங்கள் ஒரு ஸ்டெப் நீங்கள் இவர் வந்து ஒரு எங்களுக்கு எதிராக ஒரு விஷயம் செய்துட்டாருன்ற மாதிரி வந்து அதையும் வந்து நிறைய அட்டாக்ஸ் உங்களுக்கு நடந்தது, ரைட்? அண்ட் ஸோ லைக் ஐ செட் that happened many years back, so we don't need to go into details. What I'm trying to say is அதே ஆக்களே இப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா ஓகே விஜய் வந்து இந்த நிறைய விஷயங்கள் வந்து எங்களை கம்யூனிட்டிக்காக செய்கிறார். அதாவது the next thing we will obviously talk about is Bill 104. ஸோ அந்த விஷயங்களை ஈடுபட்டு அப்படி ஒரு விஷயத்தை முன் கொண்டு வந்திருக்கிறார். அண்ட் அதுலேயும் வந்து நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ now
இப்போ எதுக்கெல்லாம் உங்களை அட்டாக் பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் முறியடித்து காட்டியிருக்கிறீங்க. ஓகே, இதெல்லாம் நான் அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் அதை செய்ய வேண்டி இருந்ததுன்றதை வந்து நீங்கள் மூஞ்சியில் அடிக்காமல் அடித்து சொல்லியிருக்கிறீங்க. ரைட்? ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் ப்ராபப்ளி லைக் யூ டோன்ட் ஹேவ் டு காமெண்ட் ஆன் வாட் ஐ செட் ரைட் நவ். யூ obviously know what I'm speaking about. But I think this is the right time to speak about the Tamil Genocide Educational Week, Bill 104. Because லைக் ஐ செட், முதல் நடந்த விஷயத்தை வந்து முறியடிக்கிறதுக்கு நீங்கள் இதுக்கு சரியான ஒரு பதில் அடி கொடுத்துருக்கிறீங்க. அதுக்கு நீங்கள் ஒஃபிஷியலாக ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்காம நீங்கள் செயல்லே காட்டிட்டீங்க. ஓகே, இதனால தான் நான் சில விஷயங்கள் செய்ய வேண்டி இருந்தது. ஸோ யோர் காமெண்ட்ஸ் ஆன் தட். நிச்சயமா. அது இப்போ தமிழத்துலேருந்து இடம்பெயர்ந்து எந்த நாட்டுக்கு வந்த எல்லாருக்குமே ஒரு விஷயம் சரியாக தெரிஞ்சிருக்கும். அங்கே அந்த கஷ்டத்தில் அடிபட்டு எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கண்ணுக்கு முன்னால் உயிரிழந்ததை பார்த்து வந்த ஆக்களுக்கு அந்த சர்வைவல் மைண்ட் செட் ஒன்று இருக்கும். அது கடலுக்குள்ள தள்ளி நீந்தக்கூடிய ஒரு ஆற்றல்னு சொல்லலாம். எந்த காட்டுக்குள்ள விட்டாலும் வெளியில் வரக்கூடிய ஆற்றல். அது அடிபட்டு வந்த புலம்பெயர்ந்து வந்த அந்த ஏஜில் வந்த எல்லாருக்கும் இருக்குது. ஐ திங்க் அதுதான் என்ன இங்கே இந்த இதுக்குள்ளேயும் இந்த அரசியலுக்குள்ளேயும் சரியா இந்த பிரச்சனையெல்லாம் இப்போ நீங்கள் சொல்ல ஒவ்வொரு தடையை வரும்போது உடைச்சு கொண்டு போகிறதுக்கு அதுதான் காரணம். இங்கே இருக்கும்போது நான் நினைக்கிறேன், ஓகே, நான் இங்கேயும் பிறக்கையில் நான் கொஞ்சம் அம்மா அப்பாண்ட வயசுல கொஞ்சம் வரையில நடுவில் வந்துட்டேன். நான் ஒரு நடு தீவில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீலிங்காக இருக்கு. ஏன்டா இங்கே ஒரு ஜென்ரேஷன் இருக்கு, அம்மா அப்பாட ஜென்ரேஷன். ஐ ஆல்வேஸ் ஃபீல் லைக் ஒரு தீவுக்குள்ள நான் இப்போ இருக்கிறேன். கனடாவில் இருந்தாலும் மட்டும் தான் எனக்கு ஒரு யோசனை இருக்கும். ஆனால் அந்த மைண்ட் செட் இருக்குல்ல, அதுக்குள்ள அடி வாங்கி இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து வந்த மைண்ட் செட், அது இப்போ ஒரு டிஷ் வாஷிங் தொடங்கின அண்ணா கூட அவர் இப்போ ரெஸ்டாரண்ட் கனடாவில் வச்சிருக்கிற அளவுக்கு அந்த மைண்ட் செட் அவர்களை கொண்டு விடும். எனக்கு இப்போ இதுக்குள்ள வந்து ரன் பண்ணும்போது இப்போ ஒரு கொஞ்சம் பேர், குறிப்பான கொஞ்சம் பேர் கேட்டவியல் ரன் பண்ணாலும் அந்த பொதுவாக வரும்போது நிறைய கேள்விகள் வந்தது. இவரே ரன் பண்ணுறார், இவர் இப்போ தானே கனடாவுக்கு வந்தவர், என்ன அம்மா அப்பா டாக்டரோ லாயரோ பெரிய ஒரு காசு பணம்ன்ற இதெல்லாம் இல்லை. ஸோ எல்லாரும் வரும்போது கடன்லாம் வந்து கடன் அடைச்சு படிக்கிறான் எல்லாட்ட வேலையும். ஸோ அந்த ஒரு கேள்வி இருந்தது. பிறகு எலெக்ஷன் ரன் பண்ணும்போது நிறைய பிரச்சனை எங்கே வருதுண்டா, ஓகே இங்கே இவ்வளோ பேர் இருக்கும்போது ஏன் இப்போ வந்து இவியல் ரன் பண்ணணும்ன்ற ஒரு கேள்வி இருந்தது. 2009 பிறகு கூட வேலையெல்லாம் முடிஞ்சது தானேன்னு கூட ஆக்கள் கேட்டது. இப்போ 2000 நாங்கள் ஊர்லேருந்து வந்தாக்கள் இனாலிப்பு நடந்த அப்புறம் நாங்கள் இங்கே ஒரு தலைமத்துவப்பதை எடுக்கக்கூடாதா, அதாங்கள் இருந்தது. அப்போ எனக்கு 2 ஆப்ஷன் தான் இருந்தது. ஒரு ஆப்ஷன், நான் அந்த ஒரு தடையோ ஒரு பார்ன்னு சொல்லலாம், அது கீழேயே நாங்கள் இயங்கி அது கீழேயே இருந்து அது கீழேயே வாழ்ந்து அதுக்குள்ளே சாகணும். ஒரு லைன் இருக்கு, அந்த மேலே நாங்கள் போக முடியாது. ஏன்னா நாங்கள் இப்போ தான் வளர்றோம். இன்னொன்று இருந்தது, ஓகே நான் இந்த எலெக்ஷனில் வின் பண்ணாட்டியும் அந்த லைனை உடைச்சு இளையோரை காட்டி விட்டுண்டா அந்த கதவால் நிறைய பேர் போவாங்க. லைக் உங்களோட அம்மா அப்பா எஸ்டாப்ளிஷாக இங்கே இருக்க தேவையில்லை, இங்கே வந்து நீங்கள் யாருண்டாலும் ஒரு அரசியல் பின்பலம் இல்லாமல் வரலாமன்றதை உடைக்கணும். ஸோ இப்போ எனக்கு கிளியராக இருந்தது, ஓகே இது சுற்றி நடக்கிற சூழ்ச்சி, இதை என்ன நிப்பாட்டணுமெண்டு எனக்கு எந்த மைண்ட் செட் என்ன, ஓகே ஒரு தடை இருந்தால் அதை விட. ஸோ அது நாங்கள் படிக்கும்போது வந்த விஷயங்கள், ஸோ உடைச்சு கொண்டு போகிறான்னு ஒரே வழி. அப்போ தான் நாங்கள் ஏதாவது செய்யலாம். ஏண்டா கனடாவில் ஒரு அரசியல் நீரோட்டத்துக்குள்ள போகும்போது நாங்கள் அந்த அரசியல் நீரோட போகும்போது எங்களோட மக்களுக்கு என்ன தேவைன்னு பார்க்கணும். அப்படி எல்லா உலகரும் பார்க்க தொடங்கினா ஒவ்வொரு நாட்டில் நிச்சயமாக நான் சொல்லுவேன், அகெயின் இப்போ அதுவும் இங்கே வரப்பிள்ளே இன்னும் ஸ்மார்ட்டாக டேலண்டாக இருக்கான், அவங்களும் அங்கேயோ போயிடுவாங்க. அந்த கொஞ்சம் அந்த சர்வைவல் மைண்ட் செட் எதை வந்தாலும் உடைச்சு கொண்டு போகிற மைண்ட் செட் இருந்தா தாண்டி போகலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அது இப்போ பார்த்து கொண்டு இருக்கிற இந்த இளையவர்களுக்கும் வந்து இது ஒரு சரியான ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் நீங்கள் இப்போ சொன்ன விஷயம், ரைட்? ஸோ எண்ட் ஆஃப் த டே நீங்கள் சொன்ன விஷயம், விழ எழுப்பவர்கள் தான் தமிழர்கள். ஸோ அது சில விழ வைக்கிறது எங்கே அடித்தா இவங்க விழுவாங்கன்னும் தெரிஞ்சுதான் அடிக்கிறது, வேற எங்கேயும் அவங்க அடிக்க முடியாது. ஏன்னா நாங்கள் எங்களுக்கு அடிக்கிற கொண்டும் இல்லை, எங்களுக்கு வீக்னஸ் எங்கேயுமே இல்லை. எங்கே அடித்தா அதுவும் இந்த இளையோர் அமைப்புகளிலிருந்து வந்தாக்கள் வெளியில தெரிஞ்சான் அடிக்கிறது, அதை எதிர்த்து வரதான்
ஐ திங்க் நாங்கள் செய்கிற வேலையாக இருக்கும். ஏன்னா எங்களோட மக்களுக்கு இப்போ ஒரு குரல் தேவை. ஏன்னா நாங்கள் இப்போ ஒரு நாடற்ற நிலையில் வந்து இருக்கிறோம். எங்களுக்கு எங்களோட முதியோர்னு சொல்கிறது இப்போ எங்களோட அம்மா அப்பாண்ட ஜென்ரேஷன், அதுக்கு முதல் ஜென்ரேஷன், அந்த 2 ஜென்ரேஷன் ஏன் ஒரு பிஸ்னஸ் ஒரு சின்ன ஆக்கள் செய்ய போனேன்டா நீங்கள் இல்லை பிஸ்னஸுக்குள்ளே போவாங்க, கண்ணுக்குள்ள எண்ணெயை போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கணும், காசு எடுத்துகிட்டு போயிடுவாங்க, சுற்றிட்டு போயிடுவாங்கன்னு சொல்கிறது. அரசியலண்டா தமிழ் படங்களை பார்த்துட்டு அரசியல்லாம் கொஞ்சம் இது கூடாது, இப்போ அதுக்குள்ளே போய் நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லைன்னு சொல்கிறது. ஆனால் நாங்கள் பார்த்தோம்டா நாங்கள் தமிழாக்கள் எங்களோட நாட்டிலேருந்து எங்களை அடித்து வெளில அனுப்பி இவ்வளோ தூரம் அடிமையாக வச்சிருக்கிறது காரணம் இந்த 2 தான். ஒன்று எங்களுக்கு அந்த அரசியல் பலம் அங்கே இல்லாமல் போனது, 2வது எங்களுக்கு பொருளாதார பலமும் எங்களுக்கு இல்லாமல் போனது. ஆனால் தமிழ் மக்களா எங்களோட ஜீன்ஸ்லேயே எங்களோட ரத்தத்திலேயே இருக்குது வணிகம், கடல் மூலமாக வணிகம் செஞ்சும் முதல் தமிழாக்கள் தான். ஆட்சி செஞ்சதும் கவர்னிங்கண்டா என்ன, கவர்னிங் ஸ்ட்ரக்சர்ண்டா என்னன்னு உள்ளது காட்டினதும் இதுதான். ஸோ ஏன் யாரோ நடுவுக்குள்ள வந்தவங்க வெளிநாட்டுக்காரங்கள் இப்படி செய்யான்னு சொன்னா பவரையும் வெல்த்தையும் இல்லாம விட்டுண்டா அந்த 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 இனம் அடிமையா போறேன்னு யாருக்குமே தெரியும். ஸோ அதை யாரோ சொல்லி கொடுத்து எங்களோட 2 பழைய போன ஜென்ரேஷன் இது 2க்கும் போகாதுன்னு எங்களோட பிள்ளைகளை இழுத்து வைக்கிறது. ஆனா அந்த கவர்னிங்லையும் ஆட்சி செஞ்சதுல தமிழன் மாதிரி யாரும் இல்லை, கடல் மூலமா வணிகம் செஞ்சதுல யாருமே இல்லை. ஏன் அதை எங்களை வெட்டுறாங்கன்னா அப்போ அடிமைப்படுத்தலாம். இப்போ நாங்கள் கையில் எடுக்க வேண்டியது ஒன்று பிஸ்னஸ், இல்லாட்டி பாலிடிக்ஸ். அஃப்கோர்ஸ் எல்லா இண்டஸ்ட்ரிக்குலையும் தேவை, இப்போ சயின்ஸாக இருக்கலாம், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கலாம், எல்லாத்துக்குலையும் தேவை. ஆனால் கடைசியில் ஒரு நாட்டுன்ற முடிவு வரும்போது பொருளாதாரம் அந்த ஆட்சி இடம் தான் அந்த ஒரு முடிவாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்களை என்ன திருப்பம் அங்கே அந்த துண்டை வெட்டினமோ அந்த நிகழ்ச்சியில் நாங்கள் திரும்பவும் வர்றதுக்கு பொருளாதாரம் முக்கியம். அதே மாதிரி அந்தந்த நாடுகளில் ஆட்சியிடமும் முக்கியம். வெரி குட். இதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக நாங்கள் கொண்டு போய் ஆட் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு 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 சின்ன நேரத்துக்குள்ளே வந்து ஒரு என்னன்னு சொல்லலாம், மல்டிபிள் ஜெனரேஷன் ஃபேஸ் பண்ண இஷ்யூவில் இருந்து இப்போ நாங்கள் என்னத்தை மாற்றி அமைக்கணுன்றதை வந்து ஒரு சின்ன ஒரு நேரத்துக்குள்ளே சொல்லிட்டீங்க. which leads us perfectly into Bill 104, ரைட்? ஏனெண்டா சில நேரம் நாங்கள் இப்போ நீங்கள் சொன்ன முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால், ஆரம்பத்திலே நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் சபேஷன் அதை மென்ஷன் பண்ணியிருந்தேன். நாங்கள் வந்து எப்பயுமே மற்றவன் என்ன யோசிப்பான், அதை நினச்சி நாங்கள் நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் செய்கிறதில்ல, இல்லை நாங்கள் ரிஸ்க் எடுக்கிறதில்ல. இல்லாட்டிக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுடைய அம்மா அப்பா ஜெனரேஷன் வந்து எங்களை வந்து அந்த ஒரு பிளாக் பண்ணி வைக்கிறது, இதுக்குள்ள போகாத படித்து போட்டு உண்ட வேலையை பார்த்துட்டு போனோமா வந்தமாமன்னு பேசாமல் இரு அண்டு என்னதான். அவையிலும் நிறைய இழந்தவர்கள் தங்களோட தாய்நாட்டை விட்டு புலம்பெயர்ந்து வந்து இங்கே கஷ்டப்பட்டு ஒரு வேலை 2 வேலை 3 வேலை என்று கஷ்டப்பட்டு ஒரு ஓரளவு சந்தோஷமாக ஒரு ஓகேயான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ இதுக்குள்ளேயே நாங்கள் ரிஸ்க் எடுத்து இப்போ இந்த திருப்பி பிரச்சனைக்கு போகணும்னு சொல்லி அந்த ஒரு காரணத்துக்காக நிறைய பேரண்ட்ஸ் வந்து எங்களை ரிஸ்க் எடுக்க விடுறதில்லை. ஸோ அதனால் வந்து நிறைய இழப்புகள், நிறைய துரோகங்கள் எல்லாத்தையும் வந்து நாங்கள் தொடர்ந்தும் சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஸோ அதே மாதிரி தான் எங்களுக்கான இந்த இன அழிப்பும் வந்து நடந்தது. ஸோ அதை வந்து கூடி இன்டர்நேஷ்னல் அக்னாலேஜ் பண்ணல நிறைய வருஷங்களாக, இப்போ இத்தனை வருஷம் 16 வருஷம் கடந்து வந்துட்டோம். ஸோ அதில் வந்து நீங்கள் முன்னெடுத்து வந்து இந்த பில் 104 வந்து சரியான ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுவும் இப்போ கரண்ட்லி இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அந்த so it was rejected, right? The appeal. And that's a big win for us, right? And I think there's a perfect time to talk about that. And the bill 104 வந்து நீங்க எப்படி கொண்டு சேர்ந்தீங்க, and then இப்ப இந்த சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நடந்த விஷயத்தையும் பற்றி நீங்கள் உங்களோட வார்த்தைகள் கொஞ்சம். நிச்சயமாக. என்னென்னா இப்போ 2009 கனடாவில் மட்டுமில்லை, இப்போ புலம்பெயர்ந்த எங்கெங்கே தமிழ் மக்கள் வாழினுமோ அந்தந்த இடத்துல அந்தந்த அரசாங்கத்தை நாங்கள் போய் கேட்டுனாங்க, எங்களோட மக்களுக்கு நடக்கிறது இன அழிப்பு, நீங்கள் மண்டியிட்ட கேட்டினாங்க, எப்படிலாம் மண்டியிட்டு கேட்டினாங்க, இந்த இன அழிப்பை நிப்பாட்டுங்கோண்டு எல்லா தமிழ் மக்களும் கேட்டேன். நாங்கள் ஒவ்வொரு நாளும் நியூஸில் பார்க்க அங்கே கொத்தா எண்ணிக்கை எண்ண முடியாத அளவுக்கு கொல்லப்பட்டு கொண்டிருந்தவர்கள். அப்பேக்க எங்களை எல்லாட்ட மனத்திலையும் ஏன் நாங்கள் ஒரு ஏதிலியலாக இருக்கிறோம், ஏன் எங்களுக்கு ஒரு ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கும், ஏன் நாங்கள் இப்போ அப்பேக்க எங்களுக்கு டீனேஜ் வயசு
இப்போ எங்களுக்கு ஓகே இவ்வளவு தூரம் நாங்கள் கனடாவில் இருக்கிறோம், எல்லாம் உழைக்கிறோம், படிக்கிறோம், எங்களால் இந்த ஹெல்ப்லெஸ் என்ற இதுக்கு போயிட்டோம். அதுக்கு பிறகு இப்படி ஒரு வாய்ப்பு இதுக்குள்ள வந்து தமிழ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு ஆளை அனுப்பினமெண்டா அவியலுக்கு அந்த தொகுதி சார்ந்த தேவைகளை தாண்டி இனம் சார்ந்த தேவைகள் இருக்கும். அது இருக்கணும். அது கண்டிப்பாக இங்கே ஸ்காபரோ ரூச் பார்க்கல என்ன அனுப்பின மக்களுக்கு அந்த இது இருந்தது. ஸோ அப்போ சரியாக 10 வருஷம் கழிச்சு 2009 2018 எலெக்ஷனில் வின் பண்ணி உள்ளே போகிறோம். ஒரு வருஷம் எடுத்தது இந்த அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் பார்க்குறதுக்கு 2019 இந்த தமிழின அழிப்பு அறிவூட்டல் இந்த கிழமையை நாங்கள் ஒரு சட்டம் மூலமாக அறிமுகப்படுத்துகிறோம். அதை அறிமுகப்படுத்தும் போது எல்லாருக்கும் ஒரு 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 முக்கியமாக ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஷாக்காக தான் இருந்தது. ஏண்டா அந்த இவ்வளோ ஒரு பார்லிமெண்ட்டுக்குள்ளே வந்து இப்படி அதுவும் ஒரு சட்டமாக அறிமுகப்படுத்துகிறோம். சட்டம் அது பாஸ் பண்ணால் சட்டம், பாஸ் பண்ணாட்டி சட்டம் இல்லை. அது ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருந்தது. தமிழ் மக்கள்லே நல்ல வரவேற்பு இருந்தது. பட் இந்த பாட்காஸ்ட் நான் உண்மையாக சொல்லணும், அது அறிமுகப்படுத்துறதுக்கு முதல் ஒரு கிரவுண்ட் ஒர்க் செய்யப்பட்டது. அது இங்கே இருக்கிற அமைப்பினர், இளையோர், முதியோர் எல்லாரையும் இணைச்சு, முக்கியமாக இளையோர் அவியல் இணைச்சு ஒவ்வொரு கட்சியினரா இங்கே கனடாவில் இப்போ ஒன்டாரியோ மாநிலத்தில் 4 முக்கியமான கட்சி இருக்குது. இப்போ ப்ரோக்ரெசிவ், கன்சர்வேட்டிவ், லிபரல், NDP, நியூ டெமோக்ராட்ஸ் அண்ட் கிரீன். 4 கட்சியும் ஒரு கட்சி வேறுபாடு இல்லாமல் எல்லாரையும் சந்திச்சது. தமிழ் மக்களா சந்திச்சு எங்களோட மக்களுக்கு இந்த இன அழிப்பை அவியலுக்கு முதல் எஜுகேட் பண்ணி அந்த கட்சி தலைவர்களோ இல்லாட்டி கட்சியில முக்கியமான அந்த ஆக்கள் இருப்பினோம் அவியலை மீட் பண்ணி அவியல் எல்லாரும் ஒரு சேம் பேஜுக்கு கொண்டு வந்தது. அது கிரவுண்ட் ஒர்க், கம்யூனிட்டி மக்கள், இங்கே இருக்கிற இளையமைப்பு மக்களை எல்லாம் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சு முடிச்சவர்கள். அது செஞ்சு முடிக்கும் போதுதான் நானும் செஞ்சு முடிச்சு எல்லாம் ஓரளவு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் வராட்டி எல்லா கட்சிகளையும் வேறுபாடு இருக்கு இங்கே லோக்கல் பாலிடிக்ஸ்ல, ஆனால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும், சேம் பேஜுக்கு வாரினோம். ஸோ நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஆனால் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் அப்போ தெரியும். அவியல் உடனே தங்களோட வேலையை தொடங்கியாச்சு. பொய் பிரச்சாரம், ப்ரொபகாண்டா, என்ன தமிழ் மக்கள் கொல்லப்படவே இல்லை என்று இது ஒரு பயங்கரவாத பிரச்சாரம் மட்டும் உடனே கட்டுரை எழுதுறது. இங்கே இருக்கிற ப்ரீமியருக்கு, மினிஸ்டர்ஸுக்கு. இப்போ குயின்ஸ் பார்க்கில் நடந்து போகும்போது அப்போ நான் எலெக்ட் பண்ணும்போது எனக்கு 29 வயசு. அப்போக்கே நாங்கள் எல்லாம் என் அம்மா வயசு ஆக்கள் மோஸ்ட்லி. அவியல் என்ன ஒரு யங் ஆளை தான் பார்த்தது, ஒரு பேபி விஜய் என்ன கூப்பிடுறது, என்ன வயசு போன ஆக்கள். அப்போ திடீரென்று எல்லாருக்கும் இவ்வளவு எஸ்ஏஸ் கட்டுரை, அதுவும் பொய் பிரச்சாரம் இருந்தோன்னே அவியல் சும்மா பகடியாக சொல்கிறவியல், என்ன நீ இவ்வளவு சாஃப்டா ப்ளசண்டா ஆல்வேஸ் லைக்கினோ, ஆனால் இன்டர்நேஷ்னல் லெவலில் நிறைய பிரச்சனை உனக்கு நீ செய்கிற போல இருக்குன்னு சும்மா பகடியாக சொல்கிற அவ்வளோத்துக்கு அந்த பிரச்சாரம் தொடங்கினது. பிறகு அதே 2019 மே மாதம் 2வது வாசிப்பு வருது. முதலாவது வாசிப்பு இன்ட்ரடக்ஷன், 2வது வாசிப்புன்றது ஒரு டிபேட் ஓப்பன் பண்ணும். யார் எதிர்த்தது கேட்கணுமோ டிபேட் பண்ணலாம். ஸோ 2வது வாசிப்பு கொண்டு வரும்போது நான் எந்த ஸ்பீச் முடித்த பிறகு எங்கட கட்சி, எதிர்கட்சி, எல்லா கட்சியிலையும் வேறு இன சட்டமன்ற உறுப்பினர்கள், அவியல் இப்போ இட்டாலியன் ஹெரிட்டேஜாக இருக்கலாம், போலிஷ் ஹெரிட்டேஜாக இருக்கலாம், வேறு ஆக்கள் எல்லாரும் எழும்பி நின்று ஒரு கட்சி வேறுபாடு இல்லாமல் அந்த டிபேட்டில் மட்டும் இது தமிழாக்களுக்கு நடந்தது இன அழிப்புன்னு சொல்லினோம். அதாவது சரியாக 10 வருஷத்துக்கு பிறகு 2009 நாங்கள் குயின்ஸ் பார்க் பார்லிமெண்ட்டுக்கு வெளில நிற்கிறோம். 2019 மக்களால் ஒரு ஆள் உள்ள அனுப்பி வச்சு எல்லாரும் வேறு இனத்து ஆக்கள் எழும்பி சொல்லும் போது அந்த பார்லிமெண்ட்டே ஒரு முடிவுக்கு வருது. இன்னும் கடைசி டிபேட்டுக்கு போகாட்டியும் முடிவுக்கு வருது. ஸோ 2வது டிபேட்டும் ஏகமனதாக எல்லாரும் நிறைவேற்றப்பட்டு போகிறோம். ஆனால் அதுல இருந்து 2 வருஷம் எடுத்தது கடைசி டிபேட் கொண்டு போகிறதுக்கு. அந்த 2 வருஷம்ன்றது ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் இறங்கி நின்று செஞ்ச வேலைகள், லொபி பண்ணுறதுக்கு அவியல் என்னென்னலாம் செய்யணுமோ ஸ்ரீலங்கன் டொரண்டோ கான்சுலேட் ஜெனரலால் எல்லாத்தையும் செஞ்சு பார்த்தவியல். அது அந்த நெருக்குவார்கள் போட இங்கே கனடாவில் இருக்கிற இளையோருண்ட எழுச்சி இணையதளம் சோஷியல் மீடியாவில் கூடிக்கொண்டே போனது.
நாங்கள் ஒரு அவியல் ஒரு இதுக்கு எதிராக பெட்டிஷன் போட்டு அவியல் ஸ்ரீலங்காவில் தாக்கெல்லாம் சைன் பண்ணது இளையர் தாங்களா ஒரு பெட்டிஷன் போட்டு அதை முறியடிச்சது. 1,00,000 மேலே 1,30,000 மேலே தமிழ் இளையோர்கள் இது போட்டு. ஸோ இலங்கை அரசாங்கம் என்னென்ன இங்கே வந்து ஒரு ஒரு அரசியல் ரீதியாக அங்கே ஒரு பேட்டில் ஒரு போர் மாதிரி தான் செய்யறதோ அதுக்கு ஏதாவது தமிழ் இளையோர் திருப்பி இந்த சோஷியல் மீடியா உண்மையாக பெரிய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் பெரிய ஒரு தமிழ் இளையோருக்கு சரியா டூலை யூஸ் பண்ணவியல். அது இளையோருக்கு தான் அந்த கிரெடிட், அந்த ஃபுல் இது வேண்டா தமிழ் இளையோர் இல்லாமல் இவ்வளோ தூரம் இது கொண்டு போயிருக்கலாமாண்டா அது கேள்விக்குறிதான். ஸோ கொண்டு போன பிறகு 2 வருஷத்துக்கு பிறகு திரும்பவும் நாங்கள் டேட்டு நாங்கள் குறிக்க முடியாது. திரும்பவும் மே 6ஆம் தேதி 2021 மே 6 3வது வாசிப்பு ஃபைனல் டிபேட். அந்த டிபேட் முடிச்சா ஓட் பண்றதா. ஸோ திரும்பவும் நான் 2 ஸ்பீச் முடிச்ச அப்புறம் எல்லா எம்பிபிஸும் எல்லா கட்சியும் அகெயின் ஒரு 3 வருஷ பயணத்துல ஒரு 4 கட்சியும் ஒரு விஷயம் உண்டா வச்சிருந்தேன்டா அது தமிழின அழிப்பு மட்டும்தான் சொல்லலாம். வருது முடிச்ச அப்புறம் எல்லா முடிச்ச அப்புறம் எங்களுக்கு voting நடக்க முதல் ஒரு 10 minutes பிரேக் இருக்குது. ஸோ நாங்கள் பிரேக்ல வெளியில வாரம் இல்லை ஆக்கள் டீ குடிச்சு திருப்பி போய் ஓட் பண்றேன். 10 minutes வெளியில வாரம் எந்த மெட்ட ஒரு எம்பிபி எனக்கு வந்து ஒரு வெள்ளக்கார எம்பி ஃபோனை காட்டுறார். டிஜிசி இது இமெயில் எனக்கு கொண்டு தெரியாது. நான் ஸ்பீச் முடிச்சுட்டு வாரேன் பார்த்தா ஸ்ரீலங்கன் ட்ரோனோ கான்சுலேட் ஜெனரலோ யாரோ இமெயில் அனுப்பியிருக்கணும் இந்த voting ப்ராசஸ் எல்லாத்தையும் நிப்பாட்டணும். அப்போ அந்த இமெயில் ப்ரீமியர்லேருந்து மினிஸ்டர் எல்லாருக்கும் போயிருக்குது. ஸோ அதையும் தாண்டி ஏண்டா மக்கள்கிட்ட அந்த எழுச்சி இளையோருண்ட சோஷியல் மீடியா கேம்பெயின் எல்லாம் வந்து ஏகமனதா ஒரு ஒன்டாரியோ சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படுது. அதுக்கு பிறகு சட்டமாக ஆகையில் என்ன லெப்டினன்ட் கவர்னர் சைன் பண்ணணும். ஸோ நிறைவேற்றப்பட்ட பிறகு அது ஒரு உண்மையாக ஒரு நாங்கள் எதிர்பார்க்கல, இந்த டீம் நான் எதிர்பார்க்கல. உலகம் ஃபுல்லாக மக்கள்கிட்ட போய் சேருது இப்படி ஒரு சட்டம். அதுவும் இப்போ 16 மில்லியன் பீப்புள் ஒன்டாரியோவில் இருக்கிறோம். ஒன்டாரியோன்ற பிகஸ்ட் லார்ஜஸ்ட் ப்ராவின்ஸ் அதில் இருக்கும்போது போகுது. அப்போ எங்களுக்கு இன்னும் இந்த பேப்பரில் சைன் வாங்கல. ஒரு 1 வீக் இருக்குது லெப்டினன்ட் கவர்னர் சைன் பண்ணணும். அதுக்கிடையில திரும்ப ஒரு பிரச்சாரம் எங்களுக்கு எதிராக வருது, அதில் சைன் பண்ணக்கூடாதுண்டு. அதுவும் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்ஸால் ஒரு பெரிய ஒரு பிரச்சாரம். லெப்டினன்ட் கவர்னருக்கு ப்ரெஷர் போது சைன் பண்ணா இப்போ இது கூடாது, இங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் கூடாதுன்னு சொல்லி அதையும் தாண்டி 4 கட்சியும் எழும்பி நின்று சப்போர்ட் பண்ண பிறகு வேறு என்ன ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரிலேன்னு சொன்ன பிறகு சைன் பண்ணித்தான் அது சட்டமாக வந்தது. ஸோ அது ஒரு பெரிய ஒரு பயணம். அதில் தமிழ் மக்களுக்கு தான் உண்மையாக எங்களோட பாட்காஸ்ட் மூலமாக நான் நன்றி சொல்கிறேன்னா தமிழ் மக்கள் தான் நன்றி சொல்ல வேண்டாம். ஒரு வித்தியாசம் பார்க்காம, ஒரு கட்சி இது பார்க்காம, ஒரு அமைப்பு இது பார்க்காம எல்லாரும் உண்டா வந்து ஒரு குடையில் கீழ் நிற்கிற மாதிரி அந்த நின்றது. அதான் சரியான ஒரு பாதையில் ஒரு ப்ரொஜெக்டை ஒரு ஆள் எடுக்கும்போது அது யாராக இருந்தாலும் தமிழ் மக்கள் நிற்பினம். அதுக்கு தூணா இளையோர், தமிழ் இளையோர் பக்கபலமாக நின்று அதை முடிச்சு கொடுத்தது. கண்டிப்பாக முக்கியமான கிரெடிட்ஸ் வந்து இளையோருக்கு கொடுக்கணும்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ அடுத்த கேள்வி என்னுடையது என்னன்னு சொன்னால், இப்போ கனடாவை பார்த்து வேறு நாடுகள்லையும் வந்து இப்படி ஈடுபட்டு இந்த விஷயத்தை வந்து முன்னெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் எங்களுக்கு இருக்குது. ஸோ இப்போ ஒத்துமொத்தமாக நாங்கள் பார்க்கல எங்களோட புலம்பெயர்ந்த மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, அடுத்த கட்டம் நாங்கள் என்னென்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது எங்களுடைய புலம்பெயர்ந்த மக்களாக இருந்தாலும் சரி, குறிப்பாக எங்களுடைய இளையோருக்கு என்ன நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க? அடுத்த கட்டம் நாங்கள் என்ன செய்யணும், எங்களுக்கான ஒரு ஜஸ்டிஸ் எங்களுக்கு கிடைக்கணும், ரைட்? ஸோ அதுக்கு நாங்கள் என்னென்ன இன்னும் செய்யலாம். நாங்கள் ப்ரோட்டஸ்ட் பண்ணியிருக்கிறோம், என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாம் செய்திருக்கிறோம். பட் சில நேரம் அதுக்கான பலன் கிடைக்கிற இல்லை. சில நேரம் என்ன நடக்கிறேன்னு சொன்னால் நான் ஸ்பெசிஃபிக்காக இந்த கேள்வி கேட்குறேன் விளக்குறதுக்கு நான் இந்த விஷயத்தை சொல்லி ஆகணும். ஏதாவது ஒரு பிரச்சனை வரைக்க தான் நாங்கள் எல்லாரும் கொந்தளித்து எழும்புறோம். நாங்கள் ஓகே எல்லாரும் ஒன்று கூடி இந்த விஷயத்தில் வந்து நாங்கள் ஈடுபடணும், என்ன தான் நாங்கள் இதில் ஒரு வெற்றி பெறலாம்ன்ற ஒரு ஆதங்கத்தோடு வந்து நாங்கள் எல்லாரும் இறங்கி வேலை செய்கிறோம். நாங்கள் ஆனால் அந்த விஷயம் ஒரு முடிவுக்கு வருதுன்னொன்னே எல்லாரும் அமைதியாக எங்கிற வேலையை போய் எல்லாரும் குவாய்ட்டாக இருந்துடும். திருப்பியும் ஒரு பிரச்சனை வரைக்க தான் நாங்கள் பொங்கி எழுகிறோம். ஏன் நாங்கள் பிரச்சனை வரைக்க மட்டும் பொங்கி எழுகிறோம்? ஏன் நாங்கள் த்ரூ அவுட்டாக வேலை செய்து ஒரு பெரிய வெற்றியை காண்றதுக்கான ஒரு வழியை நாங்கள் அமைக்காமல் இருக்கிறோம்? அதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்? இளையோர் வந்து என்ன செய்யலாம்? அதை பற்றி கொஞ்சம் இதாக சொல்லுங்கள். நான் என்ன நினைக்கிறேன்டா, எங்கட கதையை
நாங்கள் தான் இந்த உலகத்துக்கு சொல்லணும். இப்போ நாங்கள் எங்கட கதை சொல்லும்போது இப்போ சரியா சொல்லும் எங்கட ஆங்கிள் ஒன்று இருக்குது. இப்போ நாங்கள் அங்கே வந்த வழியாக இருக்கலாம், இல்லாட்டி 2009 இனியழைப்பில் பாதிக்கப்பட்டாக்கள அவியல்ட கதையை சொல்லும்போது அதுண்ட கணம் ஒரு உண்மையாக ஒரு இதாக இருக்கும். அப்படி நாங்கள் எங்களோட கதைகளை சொல்றதுக்குத்தான் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சட்டங்கள் வேறு நாட்டில் தேவைப்படும். என்னென்னா இப்போ இந்த சட்டம் மூலம் ஏகமனதாக நிறைவேறினாலும் அதுக்கு பிறகு எங்களுக்கு ஒரு சவால் வருது. என்னென்னா இப்போ கனடாவை நோக்கி ஒன்டாரியோ மாகாணத்தை நோக்கி வந்தது என்னென்னா இது எப்படியாவது இதை கிழிச்செறியணுமென்ற ஒரு சவால் வருது. ஏன் நான் சொல்கிறேன்டா இப்போ இதுதான் அடுத்த ஒரு எங்களோட ஒரு வேலை திட்டமாக இருக்கணும்னு நினைக்கிறேன்டா. அதை எதிர்த்து வரும்போது அவியல் எப்படி வரணும்னா அரசியல் ரீதியாக கனடாவில் அவியல் தோற்று போனாலும் அதை சட்ட ரீதியாக முடக்கணுமன்றதை பார்க்கணும். ஸோ அரசியலில் அந்த சட்ட ரீதியாக ஒரு போர் தொடுக்கிற மாதிரி தான் கேஸ் போடப்பட்டது. ஏன் நான் சொல்கிறேன்டா இப்போ எல்லா நாட்டிலையும் இளையோர் இப்படிப்பட்ட எங்களுக்கு மக்களுக்கு நடந்தது இன அழிப்புன்றதை நாங்கள் சொல்கிறத போராட்டத்தில் சொல்கிறத சொல்கிறத தாண்டி அந்த பாராளுமன்றத்துக்குள்ளே அது ஒரு மியூனிசிபலாக இருக்கலாம், இல்லாட்டி மாகாணமாக இருக்கலாம், இல்லாட்டி நேஷனலாக இருக்கலாம், எல்லா நாட்டிலையும் நாங்கள் பறந்து விருந்து வாழ்கிறோம். அதை நாங்கள் தந்தம் நாடுகளில் போய் இப்படியான ஒரு சட்டம், அது தமிழ் இன அழிப்பு ஒரு ரிமெம்பரன்ஸ் டேயாக இருக்கலாம், இல்லாட்டி அறிவூட்டல் வாரம் மாதம் என்னவாம் இருக்கலாம். ஆனால் நாங்கள் ஒரு சட்டத்துக்குள்ளே போகும்போது எங்கட காலங்களுக்கு பிறகும் அடுத்த அந்த இனப்பிள்ளைகள் தமிழ் பிள்ளைகள் வேற்றின பிள்ளைகள் இதை படிக்கிறதுக்கான அதை தெரிஞ்சு கொள்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். எப்படி நான் இதை சொல்கிறேன்டா, இந்த சட்டம் மூலம் முடிஞ்ச பிறகு அந்த எதிர்ப்பு வருதுன்னா இதை நிப்பாட்டிருக்கு. ஏன்னா இதுதான் ஒரு சட்டம் புலம்பெயர்ந்த தேசங்களில் இருக்குது. மொத்தமாக ஸ்ரீலங்கன் ஸ்டேட், அதாவது கவர்மெண்ட் 5 வருஷத்துக்கு ஒருக்கா ஸ்ரீலங்காவில் மாறினாலும் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அந்த ஸ்டேட் ஸ்ட்ரக்சரே தமிழ் மக்களுக்கு ஒரு எதிராகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறத காட்டி இது ஜெனசைட் தான், இன அழிப்புன்னு சொல்கிற ஒரு சட்டம் இருக்குது. ஸோ அந்த ஒரு சட்டம் இருக்கிற காலகட்டத்தில் அவியல் எவ்வளோத்துக்கு எங்களை எதிர்க்கினமோ எங்களுக்கு விளங்குது அவியலுக்கு இது அவியல் இதை எப்படியாவது கிழிச்சறியும் பார்க்கணும். அவ்வளோத்துக்கு வேறு நாட்டில் இருக்கலையோ இதை கொண்டு போய் எவ்வளோத்துக்கு பாஸ் பண்ணினமோ, அதாவது ஒரு சட்டத்தை கொண்டாடணுமோ, உலகம் ஃபுல்லாக எங்களோட கதைகளை சொல்லும்போது அதுக்கான வேல்யூ கூடும். என்னென்னா 2009 இல்லாட்டி 1983 பிளாக் ஜூலையில் பாதிக்கப்பட்டு நிறைய ஐயாமா எல்லா நாடுகள்லையும் இருக்கணும். அவியல் இந்த கதைகள், அதாவது இந்த ஜெனசைட் சர்வைவர் ஸ்டோரிஸ்ன்னு சொல்கிறது, அவியல்ட கதைகளை நாங்கள் காணொளி வீடியோ மூலமாக நாங்கள் அதை டாக்குமெண்ட் செஞ்சு வைக்கணும், பதிவு செய்து வைக்கணும். ஏன்னா இந்த எங்களோட சட்ட ரீதியான அந்த கேஸ் வந்தது எங்களோட பில்லுக்கு எதிராக. அப்போக்க எங்களுக்கு ஒரு சர்வைவர் ஸ்டோரிஸ் தேவைப்பட்டு நாங்கள் நிறைய பேரை நாடினாங்க. அந்த 1983 மூட்டத்திலேயும் அதுவும் ஒரு இன அழிப்பு தான், ஒரு விதமான இன அழிப்பு. அப்போக்க ஆண்டன் பிலிப் ஃபாதர்ண்டு ஒரு அண்ணா இருந்தவர், அவர்கிட்ட சர்வைவர் ஸ்டோரிஸ் தான் நாங்கள் கோர்ட்டுகிட்ட கொடுத்துனாங்க. ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் எப்படி அவரை டோர்ச்சர் பண்ணது, எப்படி அவர் செஞ்சதுண்டு அவர் ஒரு ஃபாதர், அவர் ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி அவர் இது சர்வைவர்ஸோட கொடுத்தவர். நாங்கள் அதை கோர்ட்டுகிட்ட கொடுத்தனாங்க. அந்த முதல் வழக்கில் ஒன்டாரியோ கவர்மெண்ட் நாங்கள் லாயர் வச்சு கவர்மெண்ட்டாக செஞ்சது. பிறகு தமிழ் மக்கள் சார்ந்தும் அமைப்புகள் 60க்கு மேற்பட்ட தமிழ் அமைப்புகள் ஒண்டா வந்தவியல், மக்களவையோட சேர்ந்து 60 மக்கள் ஒண்டா வந்து அவியலும் ஒரு லாயர் ஹையர் பண்ணவியல். ஸோ எங்களோட கவர்மெண்ட் லாயர், ஒன்று தமிழ் மக்களாக அவியல் ஒரு லாயர் ஹையர் பண்ணுது. இந்த போகும்போது சர்வைவர் ஸ்டோரிஸ் தேவைப்படும் போது ஆண்டனா கொடுத்தவர். ஏன் நான் ஆண்டனா சொல்றேன்னா, அவர் உண்மையாக பாதிக்கப்பட்டு இலங்கை அரசாங்கத்தால் டார்ச்சர் எல்லாம் பட்டு அவர் அந்த வாக்குமூலம் கொடுக்கும். அவர் ஒரு கெனடியன் சிட்டிசன். இப்போ 6 வருஷம் தொடங்கி இந்த 2019 தொடங்கின இந்த பில் சட்டம் இப்போ 2025 போன கிழமை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஸ்ரீலங்கா போய் அதை அவியல் தள்ளுபடி செஞ்சு நிராகரிச்சிருக்கிறேன். சரிதான், ஒன்டாரியோ கமிஷன் செஞ்சு. ஆனால் இப்போ ஆண்டனாங்களோட இல்லை, அவர் காலம் ஆயிட்டார், அவர் பாஸ் பண்ணிட்டார். ஏன் நான் சொல்றேன்டா, எங்களோட பழகுற ஐயா அம்மாட்ட இருக்கிற கதைகள், அந்த வேலி நாங்கள் பதிவு செய்யணும். நாங்கள் செய்யாமல் விட அங்கே நடந்த கொடுமைகள்
எங்களுக்கே சில தெரியாம போய் கொண்டிருக்க போகுது. அவர் எங்களுக்கு கொடுத்த ஒரு வாக்கு மூலம்ன்றது எவ்வளோ தூரம் கொண்டு போனது. பிறகு நாங்கள் முதல் வழக்கில் வெண்டு தமிழ் மக்களா வெல்றோம், ஒன்டாரியோ கவர்மெண்ட் வெல்றோம், இது சரிதான் செஞ்சது சரிதான் வரும். பிறகு ஒன்டாரியோக்குள்ளேயே மேல்முறையீட்டு கோர்ட்டில் முதல் வழக்கில் ஒரு ஜட்ஜ், மேல்முறையீட்டு கோர்ட்டில் 3 ஜட்ஜ் வச்சு ஸ்ரீலங்கா குரூப்ஸ், ஸ்ரீலங்கா அந்த இண்டிவிஜுவல்ஸ் திருப்பி மேல்முறையீட்டு கோர்ட்லேயும் திரும்ப நாங்கள் தமிழ் மக்களும் வெல்றோம், ஒன்டாரியோ கவர்மெண்ட்டை நாங்களும் வெல்றோம். அப்போக்கே அந்த அண்ணாண்ட வாக்குமூலங்கள், பிறகு வேறு யாக்கள் கொடுத்த வாக்குமூலம் எங்களுக்கு பெரிய ஒரு உதவியாக இருந்தது. பிறகு அதெல்லாம் தாண்டப்புறம் அவியல் இந்த ஸ்ரீலங்கன் குரூப்ஸ் என்ன செய்யணும்டா, இதை இங்கே இருக்கிற உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போவோம், அதுலையாவது நாங்கள் ஏதாவது செய்யப்போம்டா. உச்ச நீதிமன்றம் இதை எடுக்கவே இல்லை, ஒன்டாரியோ கவர்மெண்ட் செஞ்சது சரிதான் சொல்லி அதை ஃபுல்லாக நிராகரி தள்ளுபடி செய்யணும். ஆனால் இது முடிஞ்ச பிறகு 2 வழக்கு வெற்றிகரமாக, 3வது வழக்கு தள்ளுபடி முடிஞ்ச பிறகு எனக்கு அன்றைக்கோ அடுத்த நாள் நினைக்கிறேன் என் ஃபோன் வாட்ஸ்அப்பில் எனக்கு ஆண்டனாண்ட நம்பர்லேருந்து அவர்கிட்ட முகத்துலேருந்து மெசேஜ் வருது. அவர் பாஸ் பண்ணிட்டார் வைஃப் எனக்கு தேவி அம்மான்னு சொல்ற அவன் எனக்கு மெசேஜ் பண்ண ஆண்டன வைஃப் சொல்லி அவ தன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆண்டனா இருந்திருந்தா அது பெருமைப்பட்டிருப்பார். அவியல் அட்வொகசி, ஜெனசைட் அட்வொகசி, அவியல் பட்ட வலிகள் எல்லாத்தையும் பார்த்து உங்களோட ஜென்ரேஷனை பார்த்து அவர் பெருமைப்பட்டிருப்பார். எனக்கு அந்த வாட்ஸ்அப்பில் எனக்கு விழுகுது. எனக்கு டக்குன்னு ரெஸ்பாண்ட் எப்படி பண்ணுறேன்னே தெரியல. நான் இந்த பாட்காஸ்டில் நான் அந்த கதையேன்னு சொல்கிறேன்டா, வேறு இளையோர்கள் நாங்கள் ஃப்யூச்சரில் நாங்கள் நினைச்ச மாதிரி நல்லா படிப்போம், நல்லா வேலை செய்வோம், நல்லா பிஸியோம், எல்லாம் எங்களோட லைஃப்பில் கிடைக்கும். ஆனால் எங்களோட ஐயா அம்மா ஈவன் நடுத்தர ஏஜ் குரூப் ஆக்கள் கூட அவியல்ட கதைகளை நாங்கள் பதிவு செஞ்சு டாக்குமெண்ட் செஞ்சு தமிழ் ஜெனசைட் சர்வைவர் ஸ்டோரிஸை உங்களோட காசில் உங்களோட நாட்டில் நீங்கள் எடுத்து வைக்கிறதுன்றது அடுத்த தலைமுறைக்கு, குறிப்பாக வேற்று நாட்களுக்கு, நாளைக்கு இன்னொரு நாட்டு ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து கேட்குற ஏன் என் நாட்டில் செய்யணும்னா நாங்கள் சர்வைவர் ஸ்டோரிஸை உண்மையான ஸ்டோரிஸை காட்டும்போது என்ன எங்களோட இனஅழிப்பு 100 வருஷத்துக்கு முதல் நடக்கல, இப்போ நடந்து 15-16 வருஷம் 2000 நடந்து எங்கள்கிட்ட படங்கள் இருக்குது, சேட்டலைட் இமேஜ் இருக்குது, வீடியோ இருக்குது. அதே மாதிரி சர்வைவர் ஸ்டோரிஸ் டாக்குமெண்ட் பண்ணாமல் இருக்குது, அவியல் எங்களை விட்டு போய் கொண்டிருக்கிறேன். அதுதான் இளையோர் செய்ய வேண்டியது. இப்படியான சட்டத்தை தங்கதாம் நாட்டில் நிறைவேற்றுறதுக்கான வேலையில் செஞ்சாலே அடுத்த கட்டத்துக்கு போகலாம். இதை நாங்கள் போன ஒரு பாட்காஸ்ட்லேயும் இதை கதைக்கிற சொன்னது, ஐ திங்க் ஃபார் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு ஒரு சப்ஜெக்டாக இதை ஸ்கூல்களில் அல்லது எங்களோட கலை சம்பந்தம் இந்த தமிழ் ஸ்கூல்ஸ் அதுலேயும் இதை இன்ட்ரடியூஸ், ஐ டோன்ட் நோ இஃப் தே ஆல்ரெடி டூவிங் இட், பட் அதை செய்தால் அது அடுத்த ஜெனரேஷனுக்கும் போகிறதுக்கு ஒரு இப்போ சட்டமாக வந்தாலும் ஒரு பாடமாகவும் இதை எவ்வளவோ ஹிஸ்ட்ரிஸை படிக்கிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி 1000 கணத்துக்கு முதல் நடந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் இப்போவும் பேசப்படல. இப்போ நீங்கள் சொன்னீங்க 15 வருஷம் 16 வருஷத்துக்கு முதல் நடந்த விஷயத்த ஒரு 100 வருஷத்துக்கு பிறகு ஒரு ஹிஸ்ட்ரி கிளாஸ்லையோ அல்லது இப்படி ஒன்று நடந்துட்டு நாங்கள் சொல்லி பிள்ளைகளை சொன்னால் ஐ திங்க் இட்ஸ் வில் ஆல்சோ ஹெல்ப் டு கோ டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டூ. நிச்சயமாக அதுதான் அடுத்த கட்டமாக இருக்கும் இங்கே ஒன்டாரியோவில். ஏண்டா நான் இங்கே ஹைஸ்கூல் படிக்கிற காலத்தில் எங்களோட போராட்டத்தை பற்றியோ பிளாக் ஜூலை பற்றி எந்த ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ப்ராஜெக்ட் செஞ்சாலே பிரின்சிபல் ஆஃபீஸுக்கு கூப்பிடுவாங்க. அப்படியா நிறைய விஷயம் இருக்குது. இப்போ அது ஃபுல்லாக ரிவர்ஸ் ஆயிட்டுது. நாங்கள் தான் இப்போ லீகல். இப்போ நான் ஒரு மே 18 நான் ஒரு மே 18 நினைவு நாளுக்கு நான் போய் ஒரு ரோட்டில் சைடில் நின்று நான் அதை நினைவு கூறுறேன்டா. கனடாவில் என்ன யாராவது வந்து எதிர்த்து என்ன பேசி தமிழாளன்னு சொல்லி ஏதாவது பிழையான வார்த்தைகளில் பேசினண்டா அவர் தான் சட்டத்துக்கு எதிரானால், நான் சட்டத்துக்கு உட்பட்டால். அது இந்த எப்போ பில் பாஸ் பண்ணிச்ச ஏகமானதா அந்த லா ஹாஸ் பீன் செட், த ஸ்டேஜ் ஹாஸ் பீன் டிஃபைன்ட். இப்போ அது போட்டாச்சு, அந்த அடித்தளம் போட்டாச்சு. நீ இப்போ சபேசனா சொன்ன மாதிரி அடுத்த கட்டம் ஒன்டாரியோவில் இருக்கிற தமிழ் சமூகம் என்ன செய்யணுமெண்டா, எந்தெந்த பள்ளிக்கூடங்களில் நிறைய தமிழ் பிள்ளைகள் படிக்கணுமோ உங்களோட பிரின்சிபலோட, உங்களோட கல்வி சபை ட்ரஸ்டீஸ், கல்வி சபை உறுப்பினரோட, தமிழ் கல்வி சபை உறுப்பினரே நிறைய பேர் இருக்கணும். அவியலை நாடி அந்தந்த பள்ளிக்கூடங்களில் நீங்கள் இதை படிக்க சொல்லலாம். ஏண்டா இங்கே எப்படின்னா சட்டம் வந்த பிறகு அந்தந்த ஸ்கூல் அந்தந்த இனம் தங்களோட வில் இருக்கணும், த வில் டு கோ டு த நெக்ஸ்ட் லெவல் இருக்கும்போது செய்யலாம்.
ஈவன் தோ இப்போ நிறைய ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்கள் இந்த 5 கல்வி சேவைக்கெல்லாம் வருது. ஒன்று டொரண்டோ டிஸ்ட்ரிக்ட் ஸ்கூல் போர்ட், இன்னொன்று டொரண்டோ கேத்தலிக் டிஸ்ட்ரிக்ட் ஸ்கூல் போர்ட், பிறகு பீல் ரீஜன் டிஸ்ட்ரிக்ட் ஸ்கூல் போர்ட், டூரம் ரீஜன் டிஸ்ட்ரிக்ட் ஸ்கூல் போர்ட், யோக் ரீஜன் டிஸ்ட்ரிக்ட் ஸ்கூல் போர்ட். இதுக்குள்ளேயே ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்கள் வருது. இந்த 5ம் பில் 104 சட்டம் மூலம் வந்ததில் இருந்து இதை அங்கீகரித்து கொண்டிருக்கணும். தங்களோட முகநூலில் ட்விட்டர் பக்கத்தில் போடினோம். ஆனால் அதை தாண்டி இதை இன்ட்ரெஸ்டான டீச்சர்ஸ் தான் இதை படிப்பிக்கணும். அது தமிழ் டீச்சர்ஸ் தமிழ் இனத்தில் அந்த டீச்சர்ஸ் நிறைய பேர் டே ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு அவியலும் படிப்பிக்கணும். சில வேற்றின டீச்சர்ஸும் படிப்பினே தவிர அதோடையே அது நிற்குது. அதை தாண்டி இந்த நாட் யூனிவர்சிட்டி காலேஜ், இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற டிஎஸ்ஐஸ் அவங்களும் ஆர்வமா இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாங்க. ஆனா இது ஆட்ட கையில இருக்கண்டா இங்க இருக்கிற அமைப்புகள், இங்க இருக்கிற மக்கள், குறிப்பா இந்த கல்வி சபையோட ஒர்க் பண்ற ஆக்கள், எங்க இவன் டொரண்டோவில் நிறைய பிள்ளைகள் இருக்கணும். யோக் ரீஜன், பீல் ரீஜன் தூரத்துல நிறைய தமிழாக்கள் படிச்சு கொண்டிருக்கணும். அங்கங்க அந்தந்த கிரவுண்ட் ஒர்க் அந்த செயல்பாடு செய்யும் போது மெட்ட வரலாற்றில் மெட்ட இன அழிப்பு படிக்கிற மாதிரி எங்கட இன அழிப்பும் எல்லாமே படிக்கலாம். அதுக்கான அந்த லீகல் ஃப்ரேம் ஒர்க் எல்லாம் போட்டாச்சு. அதில் இனிமேட்டு கனடாவில் யாரும் ஒன்டாரியோ மாகாணத்தில் அதை கேள்வி கேட்க முடியாது. பிறகு பிள்ளைகளை பிரின்சிபல் ரூமுக்கும் இப்போ நாங்கள் படிக்கும் இருந்த மாதிரி கூப்பிட முடியாது. என்னடா எங்களை எதிர்த்து எங்களை பேசுகிறாக்கள் தான் இது சட்டத்துக்கு எதிரானாக்கள். நாங்கள் அது ஒரு ரேசஸாக தான் இருக்கு. அவியல் ஒரு ஆன்டி தமிழ் ரேஷியலாக தான் அவியல் ஒரு ப்ரொஃபைல் பண்ண படுவினம். என்னென்னா அவியல் எங்களை ஒரு தகாத முறையில் கதைக்கினோம். ஸோ நாங்கள் ஒரு இங்கே இருக்கிற சட்டம் ரீதியாகவே நாங்கள் நடவடிக்கை எடுக்கலாம். அதாவது போலீஸோ லா என்ஃபோர்ஸ்மெண்ட் கூட கூப்பிடலாம் வேண்டாம், நாங்கள் சட்டத்துக்கு உட்பட்டாக்கள். அந்த இது ஸோ இப்போ விஜய் நிறைய விஷயங்களை எங்களோட பாய்ந்து கொண்டிருக்கிறார். ஸோ இப்போ இதை பார்க்கக்கூடிய நீங்கள் இதில் நிறைய விஷயங்களை எடுத்துக்கொள்ளலாம், நிறைய பாசிட்டிவான விஷயங்களையும் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் எல்லாருமே இதில் இன்வால்வ் ஆகணும். இதில் என்ன யாருக்கு தெரியும், நான் ஒன்று செய்யலான்னு ஒருத்தருமே சொல்ல முடியாது. எவ்ரி ஒன் ஆஃப் யூ knows at least 10-15 people. அதில் இந்த போர் சூழலில் இருந்து தப்பி வந்த நிறைய பேர் உங்களுக்கு தெரியும். அதில் உங்களோட அம்மா அப்பா குறிப்பாக அந்த சூழலில் இருந்த ஆக்கள் தான். எல்லாருக்கும் நாங்கள் எல்லாருமே இந்த வெளிநாட்டில் இருக்க மாட்டோம். முக்கால்வாசி பேருமே இன்னும் எங்களுடைய தாயகத்தில் தான் நாங்கள் இருப்போம். ஸோ நீங்கள் அவைகளோட பேசி உங்களுடைய அம்மம்மா அப்பம்மா அவைகளோட எல்லாரோடையும் கதைச்சு அவையில் என்னென்ன விஷயங்களை கண்டு தாண்டி வந்திருக்கணும்ன்றதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். அண்ட் லைக் விஜய் வெரி இம்பார்ட்டன்ட்லி செட், அதை ஆவணப்படுத்தணும். அதை ஆவணப்படுத்தி நீங்கள் அதே நீங்களே ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி நீங்கள் அதை க்ரியேட் பண்ணி யூ கேன் ஷேர் இட் வித் லைக் வித்தின் யோர் கம்யூனிட்டிஸ், யோர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், அண்ட் டேக் இட் ஆல்சோ லைக் இன் பொலிட்டிக்கல் ரேஞ்சஸ் அஸ் வெல். ஸோ எல்லாருமே இதில் கான்ட்ரிபியூட் பண்ணி ஒரு பெரிய விஷயத்தை சாதிக்கலாம். இதில் நாங்கள் எல்லாருமே ஒரு விதையை விதைச்சா அது ஆலமரம் மாதிரி நிறைய ஆலமரங்கள் உருவாகும் இதில். ஸோ நான் செய்ய அடிக்கும் ஒரு மற்றவர் செய்வாருன்னு நாங்கள் ஒருத்தருமே இதில் பின்வாங்கக்கூடாது. அதான் முக்கியமாக விஜய் இப்போ ஒரு 10 நிமிஷமாக சொன்னதை நான் ஒரு வசனத்தில் சொல்லியிருக்கிறேன். ஸோ ஸோ அடுத்ததாக உங்கள்கிட்ட நான் என்ன கேட்கணும்னு நினச்சேன், நான் சொல்லிச்சேன்னா கொஞ்சம் லெட்ஸ் கோ லிட்டில் லெஸ் சீரியஸ். ஐ கெஸ் நிறைய சீரியஸான விஷயங்களை நாங்கள் காய்ச்சிருக்கிறோம். அதுக்கு முதல் ஒன்று கேட்குறேன் சீரியஸான. நீங்கள் நிறைய எவெண்ட்ஸுக்கு போகிறீங்க, நிறைய ஸ்பீச் இதெல்லாம் போகிறபடியா லைக் யூ ஹாவ் டு டூ லாட் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ஸ் அண்ட் ஸ்டாஃப் லைக் தட் அஸ் வெல். ஸோ இப்போ உங்களோட ஆக்களுக்கு அடுத்த ஸ்கெட்யூல் போயிட்டே இருக்கு. Where do you find your time for yourself? And if you find your time for yourself, what do you do? நான் உண்மையாக சொல்கிறேன், இதுக்குள்ள வரக்கும்போது இது இவ்வளோ பிஸினே தெரியாது. நான் வெளியில் பார்க்கும்போது ஓரளவு பார்க்க ஓகே தான் இருந்தது. ஆனால் அது எலெக்ட் பண்ணி வந்த அப்புறம் தெரியுது இது கொஞ்சம் ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு நாளுமே ஓட்டம் தான். வெள்ளி சனி ஞாயிறு ஓட்டம் இன்னும் பலமாக இருக்கும். நிறைய நிகழ்வுகள் நடக்கும். இதுக்குள்ள எலெக்ட் ஆகிட்டு இப்போ ஒன்றும் செய்யாமல் இருக்கிற ஆப்ஷனும் இருக்குது. பட் நாங்கள் இங்கே இருக்கிற டைமுக்குள்ள முடிஞ்ச அளவு மேக்சிமம் மக்களுக்கு என்ன செய்யணும்னா பார்க்குறது.
இப்போ எனக்கு இப்போ ஒரு வீக்கெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஒரு அண்ணா இருக்கா, அண்ணாவுக்கு இப்போ ஒரு வயசுல ஒரு போய் பிறந்திருக்குது, 1 இயர். அவருக்கு இப்போ கொழுக்கட்டை கொட்டுறதுக்கு அம்மா ஞாயிற்றுக்கிழமை ஒன்றுமே செய்யக்கூடாது என்று சொல்லி எனக்கு முதலே ஆர்டர். ஸோ நான் இப்போ அப்படி சொன்னேன்னா அந்த டே ஃபுல்லாக எடுத்துனா நான் கொழுக்கட்டை ஓடுற 3-4 ஹவர்ஸ் தான் இருந்தாலும் நான் ஓரளவு ஓகே பர்சனலாக நானும் இப்படி எடுக்கிறது அப்படி டைம் எடுக்கிறது. போன வருஷம் இப்போ அம்மா சொன்ன ஓகே ஃபேமிலி கெட் டுகெதர் ஆன் கிறிஸ்மஸ் டே 25ஆம் தேதி மட்டும் ஃபேமிலி கெட் டுகெதர், மிச்சத்தை யூ புக் இட் என்ன சொன்னது அப்படி. ஸோ அப்படி எடுத்தண்டா லைக் தட்ஸ் அ டைம் ப்ரோ, அதான் டைம். மற்றபடி என்ன இப்போ நான் படித்த எங்களோட படிகளோட கூட அவங்களோட பிள்ளைகளோட பர்த்டே பார்ட்டிஸ் கூட முடிஞ்சளோ போகிறது என்னடா அப்படித்தான் நான் என் ஃப்ரெண்ட்ஷிப்பை நீட்டிப்பிக்கலாம். நான் 2-3 பர்த்டே பார்ட்டி அவங்களும் அப்புறம் இன்வைட் பண்ண மாட்டேன், ஏன்னா இருக்கிறது கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ மற்றபடி யூ ஆன் யூ ஓன். லாஸ்ட் டைம் யூ வென்ட் ஆன் a vacation? போன வருஷம் நான் ஒரு வெக்கேஷன் எடுத்தேன். போன வருஷம் சம்மர் முடிஞ்ச அப்புறம் ஒரு வெக்கேஷன் எடுத்தேன். மற்றும்படி இப்படியான மிஸ் பண்றதுண்டா ஃபேமிலி பர்த்டே பார்ட்டிஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பிள்ளைகள் இருந்தது. ஆனா ஒரு வருஷத்துல ஒருக்கா மிஸ் பண்ணா அடுத்த வருஷம் எப்படியாவது மேக்கப் பண்ணேன். ஸோ அவங்க டூ மச்சா கோவப்பட மாட்டாங்க. அதே மாதிரி தான் ஃபேமிலிஸ்ல எங்கேயா ஒருக்கா ஒரு 2 வீட்டை போட்டி எப்படியாவது அடுத்த வருஷத்துக்குள்ள ரவுண்டுக்குள்ள போயிடுவேன். இன்னொரு விஷயம் டு பி ஆனஸ்ட், இப்போ ஈவெண்ட்ஸ் கூட இப்போ அப்படித்தான். என்னன்னா ஒரு அமைப்பு இல்லாட்டி ஒரு இடத்துல ஈவெண்ட்ஸ் கூப்பிட்டா ஒரு வருஷம் போயிட்டு அடுத்த வருஷம் அதே இன்னொரு ஆக்கள்கிட்ட போயிட்டு பிறகுதான் போவாங்க. ஒரு ருட்டீன் மாதிரி ஓகே, ஒரு மாறி மாறி வர. ஆனா நீங்க சொன்ன மாதிரி சில பேர் டெம்ப்ளேட்டா வந்து ஓகே எப்படியும் விஜய் கூப்பிட்டா வரமாட்டார் ரெண்டு கூப்பிடாமலே விட்டுருவாங்க. அது உண்மையா அது நடக்குது. அது நான் உண்மையா இந்த பாட்காஸ்ட் மூலமா அப்படி இருந்தேன்னா உண்மையா நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்றேன். முடிஞ்சளவு பார்க்கறது. இப்போ ரைடிங்னு வரும்போது ஸ்காப்ரோ ரூச் பார்க்கணும் வரும்போது எல்லா இன ஆக்கள்ன்ற ப்ரோக்ராம்ஸ் இவெண்ட்ஸுக்கும் போகணும். வெளியிலேருந்து வரும்போது நான் தமிழாக்கள்னு கூப்பிடும்போது போடுறேன்டா கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் போக முடியாது. அது ஒன்லி பேஸ்ட் ஆன் த எங்களோட ஸ்கெட்யூலாக தான் இருக்கும். சம்டைம்ஸ் இப்போ ஏதாவது ப்ரீமியரோடையோ மினிஸ்டர் சைடில் எனக்கு எந்த சைடில் ஏதாவது வேலை சமயம் இருந்தேன்டா கண்டிப்பாக நான் இருந்து அதை படித்து அடுத்த நாள் இதுக்கு ரெடி பண்ணுறதான். இப்போ பார்லிமெண்ட்டில் கொஷின் பீரியட் இருக்குது, அதுக்கு ரெடி பண்ணேன்டா எல்லா மீடியாவும் இருப்பினும். ஸோ அதுதான் முக்கியமாக இருக்கும். உங்களோட பாட்காஸ்ட் மூலமாக நீங்கள் கூப்பிட்டு நான் வராமல் இருந்தால் உண்மையாக மன்னிச்சுக்கொள்ளுங்க, முடிஞ்ச அளவு வர ட்ரை பண்ணுவோம். This lead me to another question that I had. So இப்போ நீங்கள் வந்து பப்ளிக்கில் இருக்கிறபடியே எல்லாருக்கும் உங்களை தெரியும், ரைட்? ஸோ இப்போ நார்மல் ஆக்களே வந்து தி வில் அஸ்யூம் சர்டன் திங்ஸ். இவர் இப்படி இப்போ நாங்கள் காய்ச்ச மாதிரி சில இவர் போகாம விட்டால் ஒரு கூப்பிட்டா வரமாட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது people that assume about you that it's completely wrong, you want to share something like that? உண்மையாக அப்படி யாரும் இப்போ வந்து அப்படி யாரும் சொல்கிறது இல்லை. இப்போ எல்லாருமே இன்வைட் பண்ணுறது நான் பார்த்துருக்கிறேன். நான் போன வருஷம் போகாட்டி சில இன்விடேஷன் வராது. பட் ஐ திங்க் அவியலும் ஓகே விட்டு அது மனஸ்தாபம் இல்லை. ஐ திங்க் அவியலும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ஸில் இருக்காது. என்ன இப்போ என்னடா என்ன டைம் கொஞ்சம் டைம் தான் இருக்கும் ஒரு வீக்கெண்டும், ரைட்? ஸோ அது சொல்ல முடியாது. இந்த பாட்காஸ்ட்ல நான் எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறது நீங்கள் கூப்பிட்டு நான் வராமல் இருந்தால் உண்மையாக மன்னிச்சுக்கொள்ளுங்க. பட் இந்த நோக்கம் முடிஞ்சளவு எல்லாருக்கும் நான் ஒரு ஈக்குவலாக மாறி தான் போகிறது. முதலே ஒருக்கா வந்திருந்தேன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் இன்னொரு இடத்துக்கு தான் பார்க்குறது. நான் இனியிலேருந்து கண்டிப்பாக பார்க்குறது இப்போ ஒரு ஸ்கூல் வழியாக அது மே மாதம் கூப்பிடுவீனா இப்போ யங் ஆக்களோட கதைக்க சொல்ல தமிழ் பிள்ளைகள் மட்டும் இல்லை வேர்ட்டின பிள்ளை எல்லாருமே இருப்பினோம். அதில் நான் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு போகிறது என்னென்னா அவங்க தான் எல்லாமே, ஃபியூச்சர் தான் எல்லாமே. மற்றபடி நீங்க அதுலயே ஸ்டக் ஆயிட்டீங்க. சபேஷன் கேட்ட கேள்வி இப்போ டெக்னிக்கலி என்னன்னு சொல்லி சொன்னா, இப்போ உங்களை காண்ற எல்லாருமே நினைக்கிறோம் ஓகே விஜய் சரியான ஒரு சாந்தமான சரியான குவாய்டான ஆள், நல்ல இதாக காய்ச்சிட்டு போயிடுவார். இப்போ உங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் சில நேரம் விஜய் என்றா இதுதான் அவர் வந்து இப்படியான ஆள் என்று நெப்பினம், ரைட்? ஸோ இப்போ உங்களுக்குன்னு நீங்கள் உங்களோட கம்ஃபர்டபுள் செட்டிங்கில் இருக்கே நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் மேபி, ரைட்? இப்போ எல்லாருக்கும் நீங்கள்
சில நேரம் நீங்கள் ப்ரைவேட் செட்டிங்கில் இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு க்ளோஸான ஆக்களோட இருக்கீங்க, நீங்கள் கோவத்தை படுத்துகிற ஒரு ஆளாக இருக்கலாம். இப்போ வழியில் வந்து இப்போ நீங்கள் எந்த நேரம் இப்படி சிரிச்சு கொண்டு கோவமே வருமா இவருக்குன்ற மாதிரி நான் கேட்குற அளவில் இருக்கும். ஸோ அப்படியே தான் இருக்கு. பீப்புள் திங்க் ஓகே விஜய் மஸ்ட் பி லைக் திஸ், பட் இட் இஸ் ராங். லைக் அவருக்கு கோவமே வராது. இப்போ சில பேர் இருப்பினும் ஃபார் எக்ஸாம்பிள் அவையில் பார்த்தா இவர் தண்ணி அடிக்க மாட்டார், இவர் ஒன்றும் கெட்ட பழக்கம் ஒன்றும் இருக்காது. ஆனால் அவையில் ப்ரைவேட் செட்டிங்கில் இருந்தால் அவை சும்மா செய்கிற எல்லாமே செய்ய அப்படி சில பேர் இருப்பினும். ஸோ அதுக்காக நீங்கள் அப்படி செய்கிறீங்கன்னா சொல்ல வேண்டிய, பட் சம்திங் அப்படியே தான் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆக்கள் பிள்ளையா இட போட்டு இருக்கணுமா இல்லை? இஸ் தேர் எனிதிங் யூ வாண்ட் டு ஷேர்? ஓகே நீங்கள் நான் இப்படியே நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் நான் அப்படி இல்லை. இல்லை, நான் இப்போ ஃபேமிலியோடையும் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஓரளவு இப்படித்தான். லைக் எந்த நேச்சரே கூச்ச சுபாவம் கூட இருக்குது. தேவையண்டா கதைப்பேன், எல்லாட்டி கதைக்கிற இல்லை. பட் இப்போ ஒரு ஸ்டேஜ் இல்லாட்டி நான் எல்லாரோடையும் போய் தண்ணி மாதிரி போய் கதைப்பேன். யாருண்டாலும் சரளமாக கதைக்கலாம்டா. ஸ்டேஜில் போகும்போது கொஞ்சம் தேவையான மட்டும் கதைச்சிட்டு வார. ஆனால் சில வேளையில டான்ஸ் ஸ்டெப்பும் போடுவார். பள்ளிக்கூடத்துல இருக்கும்போது ஸ்டேஜ் ப்ரோக்ராம் செஞ்சதுதான். அது இப்ப எல்லாம் கொஞ்சம் மறந்து போய் கொண்டிருக்குது. ஆனா ஃப்ரெண்ட்ஸோட இப்படித்தான், இப்ப உங்களோட கதை மாதிரித்தான் இருக்கேன். அவங்க சொல்லுவாங்க ஏன் நீ இப்படி இருக்கேன், இப்படி பழகி போயிட்டு. சில பேர் சொல்லுவீங்க ஆல்டர் ஈகோ இருக்கு தங்களுக்கு, இப்போ பப்ளிக்ல ஒரு மாதிரி இருப்பீங்க, பட் பிரைவேட் செட்டிங்கா வந்து தே கம்ப்ளீட்லி டிஃபரண்ட். பிரைவேட்ல மோர் குவைட். எனக்கு தேவை இல்லாட்டி நான் சுவிட்ச் ஆஃப் பண்ற மாதிரி கதைக்கிறே இல்லை. நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இடத்துல தனியா ஒரு 6 hours 7 hours சும்மா இருக்கணும்டா நான் சும்மா இருப்பேன். ஏண்டா லைக் தேவைக்கு தான் கதைக்கிறத விட நான் உண்மையாவே இந்த தமிழாக்களுக்கு இந்த கூச்சாமி எனக்கு நிறையவே இருக்குது. கதைக்கிறதுக்காகத்தான் கதைக்கிறது. அதான் நீங்க பிரைவேட்ல இதோட கூட இல்லை, much less. இவன் ஃபேமிலி ஆக்களோட கூட அவ்வளோ கதைக்கிறேன் இல்லை. இவர் இன்னும் கொஞ்சம் வேற லெவல் क्वेश्चंस வச்சிருக்காங்க. லைக் நாங்கள் ஏற்கனவே நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணி யூ ஒர்க் இன் த பேங்க் ஃபீல்ட் அண்ட் தென் there's a lot of things. இப்போ நீங்கள் politics ஒன்று இல்லாட்டி what do you think you would be like right now? I think I would be doing some sort of business in digital marketing. இப்போ இந்த காலகட்டத்தில் இருந்துட்டா கண்டிப்பாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஏஐ இன் மார்க்கெட்டிங் அதுக்குள்ள தான் நிச்சயமாக இருந்தது. But you were working at the banking industry, like finance தான் உங்களோட பேக்ரவுண்ட்? ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் தான் பேக்ரவுண்ட், மார்க்கெட்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் ரெண்டும் படித்தது. பிறகு எந்த இன்ட்ரெஸ்ட் இந்த பேஷன் எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங், எப்படி ஒரு டிஸ்ட்ரப்டிவ் மார்க்கெட்டிங் செய்யலாம்ண்டு. வாட் ஊபர் ஹேஸ் டன் டு taxi industry, what Airbnb has done to hotel industry. How can the new age digital short form social media these technologies can do to pass a message in business settings. In our business aklan they pay a lot for marketing service than anyone. So I would be nadan senjirpen, I would be in somewhere in a business setting. இது நான் அதுக்கு ஆர்வம்டா எனக்கு அதான் என் இது வேலை முடிஞ்சு இப்போ நான் இஃப் ஹேவ் ஃப்ரீ டைம் ஐ ஆம் டூயிங் சம்திங் அபவுட் டிஜிட்டல். எனக்கு ஐ டோன்ட் லைக் பெருசாக நான் வெளியில் போய் ஸ்போர்ட்ஸ் விளாட்றதுலாம் அப்படியும் இல்லை. ஸோ திஸ் இஸ் மை பேஷன்டே சொல்லலாம். லைக் ஐ ஸ்டடி சும்மாவே எல்லாம் போய் சில யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கிறேன் இதுக்காகவே. ஐ ஹவ் டன் சம் கோர்ஸ், எம்பிஎம் இதான் படித்தது குயின்ஸில். பிறகு ஆக்ஸ்ஃபோர்ட்லேயும் ஐ ஹேட் டிஸ்ட்ரப்டிவ் டிஜிட்டல் கோர்ஸ் மட்டும் செஞ்சேன்டா என்ன வந்து கொண்டு இருக்கிறத நாங்கள் அறியணுமெண்டு அந்த விருப்பம், எஸ்பெஷலி இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அது வேணும், அது சின்ன வயசுலேருந்தே அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. It's kind of answering my question. உங்களோட ஃப்ரீ டைம்ல நீங்க எது விரும்பி செய்வீங்கன்றது வந்து you kind of answer this. So that's one of my thing. எனக்கு வேற ஒரு இதுமே இதான் ஒரே ஒரு இது. இன்னும் ஒரு விஷயம் நாங்கள் கேள்விப்பட்டாங்க என்னென்னா, ஆக்டர் விஜய் வந்து எங்களுடைய விஜய் பார்த்து ஒரு விஷயம் அவர் செய்திருக்கிறாருன்னு சொல்லி, அது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்படி ஒன்றும் இருக்கா? என்னன்னு சொல்லி சொன்னால், எங்களுடைய விஜய் வந்து அவருக்குள்ள வந்து ஒரு டான்சர் இருக்கிறார், ரைட்? அதெல்லாம் வேணாமன்றோட உங்களை தான் ஒரு டான்சர் இருக்கிறார். மேபி ஒரு நீங்க பாலிடிக்ஸ்ல வந்திருக்காடிக்கு நீங்க இப்போ டிஜிட்டல் அதுக்குள்ளே நீங்க போயிடா மேபி ஒரு டான்சர் ஆயிருப்பீங்க. அதெல்லாம் வேணாமன்ட்டு நீங்க பாலிடிக்ஸுக்கு வந்துட்டீங்க. ஸோ அதை பார்த்து தான் எங்களுடைய ஆக்டர் விஜய் வந்து நினைச்சாராம்,
ஓகே, நானும் மக்களுக்கு நல்லது செய்யணும், இந்த ஆக்டிங் பெரிய ஒரு பொசிஷனில் இருக்கிறேன், அதை விட்டுட்டு மக்களுக்கு நான் சேவை செய்யணும்னு சொல்லி அவர் இறங்கி இருக்கிறான்னு சொல்லி. அது வேற இது வேற. But see, that's something like உங்களுடைய வாழ்க்கையை வந்து டெக்னிக்கலி உங்களுடைய கம்யூனிட்டிக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்க, ரைட்? அது ஒரு பெரிய ஒரு விஷயம், ரைட்? ஸோ உங்களுடைய ஓன் விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி மக்கள் சேவைன்னு போகிறது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ அதை நீங்களும் செய்திருக்கிறீங்க, அவரும் செய்து கொண்டு இருக்கிறார், I should say. And yeah, so another question I wanted to ask you is, முந்தி நீங்கள் ப்ரொஃபஷனலாக இந்த டான்ஸ் டீம் அப்படி எங்கேயும் டான்ஸ் ஆடி இருக்கிறீங்களா? பள்ளிக்கூடம் படிக்கும்போது ஸ்கூல் ப்ரோக்ராம், அப்புறம் இந்த டான்ஸ் காம்படிஷன் இருக்கும்போது சும்மா அதுக்குள்ள பார்ட்டிசிபேட் பண்ணுறது. ஏன்னா நான் தமிழத்துலேருந்து இடம்பெயர்ந்து வந்த அப்புறம் தமிழ்நாட்டில் கொஞ்ச நாள் இருந்தேன். நான் அங்கே மண்டபம் முகாமுக்குள்ள இல்லை, திருச்சியில் இருந்தேன் நான். ஸோ அதில் இருக்கும்போது இப்போ கிரிக்கெட் விளையாடுறது, படம் பார்க்க போகிறது, ஈவன் தான் நாங்கள் யங்காக இருந்தாலும் அங்கே இண்டிபெண்டாக நிறைய செய்யலாம். இங்கே வந்து பெருசாக இண்டிபெண்டன்ஸ் இல்லை. ஸோ அதில் அந்த ஒரு கிரிக்கெட் விளையாடுறது, இந்த இந்த டான்ஸ் எல்லாம் இங்கே ஸ்கூல் ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது. ஸோ அப்படி செஞ்சுருக்கிறேன். அந்த இது டான்ஸ் குரூப்ஸ்லாம் இருந்திருக்கேன். குட். ஸோ நீங்கள் வந்து you said you came when you were 14 here, right? So இப்போ இருக்கிற விஜய் வந்து 14 இயரோட விஜயை பார்த்து ஏதாவது சொல்லணும் மட்டும், what would you say to him? இப்போ இருக்கிற விஜய் 14 அந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த லேண்ட்ல காலை வச்ச உடனே ஒரு லாஸ்டான ஒரு மைண்ட் செட்ல தான் அவர் இருந்திருப்பார், ரைட்? லைக் ஸோ இப்போ இருக்கிற நீங்கள் அவருக்கு ஒரு ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? நான் உண்மையா சொல்லியிருப்பேன், திரும்பி போயிடுறேன். நல்லொரு மென்டரை பிடின்னு சொல்லியிருப்பேன். இப்போ எங்களுக்கு அட்வைஸ் சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த டைமில் இருந்தது. அது எங்களுக்கு எந்த வழியில் போகணும்னு தெரியாது, என்ன படிக்கணும்னு தெரியாது, எங்கே வேலை செய்யணும் தெரியாது, கிடைச்ச வேலை செய்கிறது, எல்லாம் கொடுத்த வேலை செய்கிறது, ரைட்? ஸோ அந்த சரியான ஒரு இது இல்லை. இப்போ நாங்கள் வேலை செஞ்சு கொண்டு இருக்கும்போது, படித்து கொண்டு இருக்கும்போதே எங்களுக்கு ஓகே இப்படி படிக்கலாம், இப்படி பிஸ்னஸ் செய்யலாம், இல்லாட்டி இந்த துறையில் போகலாம்னு ஒரு மென்டர் இல்லாமல் இருந்தது. அந்த ஒரு மென்டர்ஷிப், சரியான ஒரு மென்டர்ஷிப். இப்போ பொலிட்டிக்ஸ் வந்த பிறகு வேர்ட்ஸ் ஆக்களோட மீட் பண்ணும்போது அவியல் ஒரு மென்டரை பார்க்கும்போது ஒரு விஷயம் சொல்லும்போது எனக்கு தெரியும், வாவ் இது இவ்வளோ தூரம் சொல்கிறாங்கண்டு. ஸோ எந்த 14 வயசு விஜய்க்கு இப்போ கனடாவுக்கு வந்தேன்டா நான் சொல்ல வேண்டியது, முதல் உண்ட பேஷனை நீ பேஷனை தெரிஞ்சு கொண்டுட்டு எங்கே போகிறேன்னு தெரிஞ்சுக்கொள். அதுக்கு பிறகு முடிஞ்சளவு அதை ஏற்கனவே அச்சீவ் பண்ண ஒரு ஆளோ இல்லாட்டி 2-3 பிடிச்சு மென்டர்ஷிப் அப்படி மென்டர்ஷிப் கொடுக்காட்டி அவங்களுக்கு ஃப்ரீயாக ஒர்க் பண்ணு. ஜஸ்ட் கோ ஒர்க் ஃபார் ஃப்ரீ. முடிஞ்சளவு ஹெல்ப் பண்ணு, அவியல்கிட்ட 1-2 லேர்ன் பண்ணு. அது லேர்ன் பண்ணண்டா லைக் எங்கேயோ போகலாம். அது எந்த துறையாக இருந்தாலும். இமேஜின் இப்போ லைக் ஒவ்வொரு ஆக்கள் அந்த ஒரு என்ன சொல்கிறது, இப்போ நீங்கள் மியூசிக்கில் இருக்கிறீங்க, 14 வயசில் இஃப் யூ ஹேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி ஃப்ரீ அப்ரெண்டிஸ் டு ஏஆர் ரஹ்மான் இருந்தால் இப்படி இருந்திருக்கும். ஆனால் உங்களுக்கு இடம்பெயர்ந்து எல்லாம் குழப்பி அது படிச்சுன்னா, ஸோ தட்ஸ் அ திங். எனக்கு அந்த மென்டர்ஷிப் தானே. ஸோ I would say finding the right mentorship in your right field. It matters. Self awareness தேவை. செல்ஃப் அவேர்னஸ் எங்கட இப்போ உங்களை எவ்வளவு காசு இருந்தாலும் நீங்கள் ஒரு நாள் காலம் எழும்பி ஒன்றை ஆர்வமாக செய்ய போகிறீங்க, அதுதான் உங்களோட இன்ட்ரெஸ்ட், அதான் உங்களோட பேஷன். அதை கண்டுபிடிக்கிறது தான் தேவை. என்றால் சில பேர் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போகும்போது ஒரு தொழில் எடுக்கும்போது சும்மா காசை நோக்கி போயினோம். ஆனால் உங்களுக்குள்ளே எது திறமை, உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் என்று பார்த்துட்டு போனண்டா நீங்கள் பெரிய ஆளாம் வரலாம், காசு முளைக்கலாம். ஐ திங்க் எந்த துறையில் போனாலும் இந்த வேர்ல்டில் ஒரு டாப்புக்குள்ளே வாரதுக்கு நீங்கள் எல்லாரையும் தாண்டி போகிறேன்டா உங்களுக்கு அந்த உண்மையாக உள்ள அந்த டிரைவ் இருக்கணும். அந்த டிரைவ் இருக்கிறவங்க உங்களை வென்றுவாங்க. உங்களுக்கு டிரைவ் இல்லை. இப்போ நீங்கள் ஃபேக் பண்ணிங்கண்டா ஒரு துறைக்குள்ளே டிரைவ் இருக்கிற உண்மையாக பேஷன் இருக்கிறாக்கள் பீட் பண்ணி கொண்டு போவாங்க. ஏண்டா எல்லா துறையிலும் கீழே வரும் மேலே போகும், கீழே வரும் மேலே போகும். ஆனால் மேலே போகும்போது நல்லா இருக்கும், கீழே வரும்போது உங்களுக்கு டிரைவ் பேஷன் இல்லாட்டி நீங்கள் விட்டுரு கிவ் அப் பண்ணிடுவீங்க. ஆனால் அவங்களுக்குள்ள பேஷன் இருந்துட்டா, இப்போ உங்களுக்கு ஃபில்ம் மேக்கிங்கில் பேஷனாக நீங்கள் கீழே போனாலும்
உங்களோட பேஷன், நீங்க திருப்பி நீங்க வருவீங்க. Yeah. அதான் அந்த பீப்புள் இந்த உடைச்சு கொண்டு போறதுக்கு உங்களுக்கு அந்த டிரைவ் தேவை. Yeah. I think your answers is so perfect. இது உங்களோட 14 வயசுக்கு மாத்திரம் இல்ல, இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் இது பொருந்தும். That's why I ask you this question. So it's kind of boosting them. Okay, find your passion and then just drive to it and stuff. வளமே நாங்க கடைசியில கேட்கிற கேள்விதான், நீங்க அடுத்த சந்ததிக்கு என்ன சொல்ல விரும்புவீங்க அப்படி ஒரு கேள்வியில முடிக்கிறோம் நாங்க. What would you want to say to the listeners or the viewers, right? So அது கேட்கறதுக்கு முன்னாடி நீங்களே சொல்லிட்டீங்க, நீங்க உங்களோட 14 வயசு ஆளுக்கு என்ன சொல்ல போறீங்கன்னு நீங்க நினைச்சீங்களோ அது நீங்க எல்லாருக்குமே சொல்ற மாதிரி சொல்லிட்டீங்க. லைக் வெரி அதான் இப்ப லேர்ன் பண்ணி கொண்டிருக்கோம். இப்போ சரியான ஆட்களை மீட் பண்ணும்போது இப்படி ஒரு ஆள் எங்களுக்கு யாரும் சொல்ல இல்லையே என்று சொல்லுவேன். Thank you so much for sharing all this, Vijay. அதான் நான் உங்களோட டீமோட கதைக்கே சொன்னான், அது கேட்டையில் எவ்வளவு நேரம் இந்த பாட்காஸ்ட் போகணும்னு தான் சார். அது எவ்வளவு நேரம் போகலாம், அது வார ஆக்களை பொறுத்து இருக்கு. ஸோ விஜயோட நாங்கள் கதைச்சா இட் கேன் ஆல்சோ கோ 1.5-2 hours நாங்கள் போகலாம். அவ்வளோத்துக்கு கான்டென்ட் இருக்குது that we can talk. But I think நீங்க சொன்ன மாதிரி eventually we have to find like a part 2 கான ஒரு டைம் ஒன்று நாங்கள் இப்போ சொல்ல வந்தோம். மேபி இன்னொரு டைம் அவருக்கு அரேஞ்ச் பண்ணி. பட் அதுக்கு முதல் you have some time where you listen to music. So what is the song that you listen on a loop kind of at this moment? சிரிக்கிறத பார்த்தா ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. I listen to எனக்கு ஏஆர் ரஹ்மான் சாங்ஸ் நல்லா பிடிக்கும். ஓகே, அந்த சாங்ஸ் தான் நிறைய கேட்கறது. பட் அதை விட தாண்டி எனக்கு எதை பிடிக்கும்னா நிச்சயமா லைக் நான் இதுக்காக சொல்லல, இளம் சாங்ஸ் பிடிக்கும். இளம் சாங்ஸ் அது இளம் சாங்ஸ் கேட்கறது எங்கட இளமை காலத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு பிறகு ஒரு இங்கே ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு பிரச்சனை வரும். வேலையில் ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனை, ஒவ்வொரு நாளும் ஒரு ஏதாவது ஒரு சிக்கல். இஸ் அ டெய்லி திங். இந்த காலம் எழும்பி இன்னைக்கு என்னென்ன நடக்கும், என்னென்ன பிரச்சனை வரும் ஒன்டாரியோக்குள்ள, அது எல்லா கம்யூனிட்டிக்குள்ளேயும் பிரச்சனை இருக்கு. அரசியல்ன்னு சொல்றதை விட கவர்னிங், இப்போ ஒரு ஆட்சி செய்யற இந்த கவர்னிங்குள்ளேயும் பிரச்சனை இருக்குது. என்ன நாங்கள் இப்போ கவர்மெண்ட் ரைட். ஸோ அந்த ஒரு கவர்னிங் ஒரு ஆட்சி முறைக்குள்ள பிரச்சனை, அதுக்குள்ள ஏதாவது செய்யணும்னு வரும்போது நான் வேலைக்கு போகும்போது கேட்கறது ஈழப்பாட்டு கேட்கறது. வேலை முடிஞ்சு வரும்போது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்போது ஏறாம. That's a different context. Nice. That's good. ஏன்னா கொஞ்சம் போகும்போது அந்த மனோ பலத்தை இன்னும் கூட்டணும், வில் பவர்னு கூட்டுறதுக்கு எனக்கு அந்த பாட்டுகள் உதவியா இருக்கு. போய்களுக்கு ஒரு வெறி ஏற்றி கொண்டு போயிட்டு வேற இடத்துக்கு ரிலாக்ஸ். ஓகே, அச்சீவ் பண்ணிட்டேன். கொஞ்சம் ரிலாக்ஸ் விட்ட போய் ஓகே நான் சரியா டக்குன்னு படத்துலமே திருப்பி எழும்போனும், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோம். And also நீங்க நித்திர கொள்ற டைம் எவ்வளவு ஆவரேஜா? இந்த கோல் ஒரு கண்டிப்பா ஒரு 7 hours, கொஞ்சம் அதுக்கு மேலேயும் ட்ரை பண்றது. ஆனா கிடைக்கிறது கொஞ்சம் குறைவுதான். பட் ஐ திங்க் 8 hours இஸ் நீடட் டு ஆப்டிமம் பெர்ஃபார்மன்ஸுக்கு. ஏனெண்டா லைக் நான் மினிஸ்ட்ரி ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல இருந்தனால எனக்கு தெரியும், இந்த ட்ரக் ஓடுறாக்கள் சிலது ஒழுங்கா நித்திர கொள்ளாமல் ஓடுறது இஸ் ஈக்குவல் ஓ மோர் தென் ஒரு ஆள் இப்போ குடிச்சிட்டு ஒரு வாகனம் ஓட்டுறதை விட பிரச்சனை கூடினது நித்திரையில் ஓடுறது. ஏன்னா அந்த காக்னேட்டிவ் ஃபுல்லாக ஹாக் ஆயிடும், ஒழுங்கா வேலை செய்யாது. ஸோ ஃபுல்லாக ஆப்டிமமாக லைக் ஷார்ப்பாக அன்றைக்கு ஒரு வேலை செய்யணுமெண்டா ப்ராப்பர் ஸ்லீப் அண்ட் ப்ராப்பர் எக்ஸசைஸ். அதுக்கு தான் கிடையாது, அதையும் நித்திரை வரி என்று சொல்றது. Think about that. நித்திரை வரியில ஒரு நித்திரையில ஒரு சொல்றேன், அதே ஒரு வரியா தான் இந்த எப்பதான் சயின்ஸ் அதை கண்டுபிடிச்சிருக்கேன். அவங்கடாக்கள் அப்படி சொல்லி பழகிட்டோம். And what movie that you would suggest that it really inspired you? ஏதாவது நீங்க பார்த்த படங்கள்லயே இது ஒரு படம் அந்த மாதிரி? I like Gladiator. Oh, nice. 300. Yeah. I love those two movies a lot. Nice. அதெல்லாம் எனக்கு பிடிச்ச படங்கள்னு சொல்றேன். Wow. Like war kind of. ஒரு நாங்க நினைச்சோம் தமிழ் படம் வேண்டா என்ன படம்? தமிழ் இப்போ தமிழ் படம் வேண்டா எனக்கு பிடிச்சது 2 படம்னு சொல்லலாம். ஒன்று கில்லி, ஓகே, ஒன்று காக்க ஹாக்க. Both are good film. One to family entertainment, one to full crime. Good. Nice. It's not முதல்வன். Yeah. You are wrong. He was guessing முதல்வன்.
ஏன்னா எனக்கு அப்படி ஒரு இதே இல்லை லைக் Okay. Final question, and I know you have a busy schedule ahead too. So final question is, what is the next step for Vijay? அடுத்தது, you are MPP right now. Can we expect you to go further? இன்னும் டீப்பா போறீங்களா? எந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் இப்போ இருக்கிற அந்த வேலையே இன்னும் நிறைய வேலைகள் செய்ய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் தொடங்கின ப்ராஜெக்ட்ஸ் இங்கே ஸ்காப்ரோவில் தொடங்கின ப்ராஜெக்ட்ஸ் நிறைய ஆல்மோஸ்ட் முடிக்கிற இடத்துல 2-3 இருக்குது. அதே மாதிரி தொடங்கவும் நிறைய இருக்குது. நான் நினைக்கிறது என்னென்னா, நான் இதை தாண்டி போகும்போது என்னென்னத்தை கம்ப்ளீட் பண்ணி அந்த ஒரு லெகசியாக விட்டுட்டு போகிறன்றது இஸ் முக்கியமாகப்படுது. அந்த விதத்தில் ஐ வாண்ட் டு கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட்ஸ் ஐ ஸ்டார்ட். அதான் இந்த ஸ்டெப். இன்னும் ஃபவுண்டேஷனாக ஸ்ட்ராங்காக போகலாம். ஏன்னா ஐ டோன்ட் நோ யார் இது சொன்னேன்னு தெரியாது. ப்ராப்ளி ஒன் ஆஃப் த ஆண்டர்ப்ரனர் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஒரு 10 years ஒரு ஆள் ஒரு துறையில் வடிவா அந்த பேசிக்கெல்லாம் பழைய செஞ்சாப்புறான். அவர் அந்த இண்டஸ்ட்ரியில் ஓரளவு த இன்டர்மீடியட் எக்ஸ்பர்ட்டாக வரலாம்னு ஒரு ஆள் சொன்னது, ஒரு ஆண்டர்ப்ரனர். ஸோ நான் இப்போ தான் 7 வருஷம் ஆகி 7 வருஷம் ஜூனில் வருது. ஸோ அப்படி வரும்போது எனக்கு இன்னும் ஒரு 3 years இருக்குது டு இதை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு. ஸோ இப்போ தொடங்கின ப்ராஜெக்டில் ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜெண்டா த மெடிக்கல் ஸ்கூல் ஆல்மோஸ்ட் பில்டிங் எல்லாம் கட்டியாச்சு. டாக்டருக்கு படிக்கிறது 2026 எல்லாரும் படிக்க தொடங்க போயினோம். ஸோ அது ஸ்காபரோவில் அப்படி ஒன்று இல்லவே இல்லை. தமிழாக நிறைய தமிழாக்கள் இருக்கிற இடம். இந்த தேவையும் நிறைய இருக்குது. எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் அயர்லாந்து, UK, அப்புறம் கரீபியன்ஸ், போலாந்து, இந்தியா எல்லாம் போய் கொண்டிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய போயிருக்கணும். ஸோ நாங்கள் இங்கே வரி கட்டுறோம், டேக்ஸ் கட்டுறோம். ஸோ அது முடிய போது வார வருஷத்தோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணால் நாங்கள் கண்டினியூவாக ஆப்ரேஷனல் மணி கொடுத்து கொண்டிருப்போம். கவர்மெண்ட்டாக ஃபண்ட் பண்ணுவோம். அது நடக்கும். அருவாசி கூட தாண்டாமல் இப்போ நிலத்துக்குள்ள போகிற சப்பே கட்ட தோங்கியாச்சு. அதுவும் வேலை தொடங்கி கொண்டிருக்குது. தமிழ் கம்யூனிட்டி சென்டருக்கு அப்ளிகேஷன் வந்து நாங்கள் ஒன்டாரியோ கவர்மெண்ட் அதை ஆதரித்து பிறகு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 12 million கொடுத்தாச்சு. ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பி 6 மாதத்தில் அவியலும் ஃபண்டிங் கொடுத்து பிறகு போன மேயர் ஜான் டோரியும் நிலம் கொடுத்தவர். $25 million worth ஆஃப் நிலம் அவர் ஃப்ரீயாக கொடுத்தவர். அது இப்போ 4வது கட்டத்தில் நிற்குது. இப்போ எல்லா கனடாவில் ஒரு கம்யூனிட்டி சென்டர்ண்டா அந்த இன மக்களும் கொஞ்சம் ஃபண்ட் ரைஸ் பண்ணணும். அது கூடவே கோவிடுக்கு அப்புறம் அந்த தொகை கூட்டிட்டுது எல்லாமே விலை ஏறினால அந்த நிலையில் நிற்குது. அதுவும் வெகு விரைவில் அதுவும் தொடங்கணும். அதுக்கான வேலைப்பாடுகளும் இப்போ நிறைய பேர் செய்து கொண்டு இருக்கணும். நிறைய பேர் ரைஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு. அதே மாதிரி இப்போ இந்த பில் இப்போ தான் 6 வருஷத்துக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட் இனிமேல் இதெல்லாம் செஞ்சது சரிதான், ஒன்டாரியோ கவர்மெண்ட் சரிதான்னு சொல்லியிருக்குது. இப்போ அது வேறு நாடுகள் இப்போ அதை பார்த்து கொண்டிருக்கோம். நிறைய பேர் வேலை செஞ்சு கொண்டிருக்கணும். நாங்கள் 2021 நிறைவேற்றின பிறகு இத்தாலியில் ஒரு சிட்டி, ஐ திங்க் பலயமோ ஒரு சிட்டி, அவியல் ஒரு மெமரண்டம் சைன் பண்ணவியல் அந்த முனிசிபல் கவர்மெண்டோட ஒரு தமிழ் ஜெனோசைட் எஜுகேஷனல் வீக்கெண்டு. அதே மாதிரி வேறு நாடுகள், வேறு மாநகராட்சி எல்லாரும் அப்படியான வேலை நடந்து கொண்டிருக்கு. ஸோ அவியலுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதுக்கான இதுவும் ஒருக்கா பார்க்குறது. அதுகள் தான் இதாக இருக்கும். எடுத்த வேலையை நிறைவாக முடிக்கிறது தான் ஒரு அடுத்த கட்டமாக இருக்கும். நீங்கள் உண்மையாக ஒரு 60-70 years இருக்க வேண்டிய ஒரு ஆள். உங்களுடைய அறிவுரை எல்லாம் வந்து அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ரைட். இப்போ நார்மலாக எல்லாரும் வந்து ஓகே நான் இந்த நிலைமைக்கு வந்துட்டேன், அடுத்ததுக்கு எப்போ போகலாம்னு தான் பார்ப்பினோம். நீங்கள் இருக்கிறத நான் முதல் ஒழுங்காக செய்கிறேன், அதுக்கப்புறம் அடுத்ததை பார்க்கலாம்னு சொல்கிறீங்க. Thank you so much, Vijay, for being here today and sharing all this with us, and I hope you enjoyed the time with us as well. Time போனதே தெரியல. Thank you for having me. No, it was pleasure. Yeah, சும்மா அப்படி ஃப்ரெண்ட்ஸாக இருந்து ஹாய்க்கிற மாதிரி டைம் போனது தெரியல. We are like really so proud of you, and எங்கட பக்கத்தில் என்ன சப்போர்ட் பண்ணணும்னாலும் you can always ask us. உங்களுக்கு என்ன ஆதரவு தரணுமோ, இல்லாட்டிக்கு என்ன உதவி செய்யணுமோ, we are always ready for that, and obviously the whole community is behind you, and wishing you all the best for all your endeavors. And like I said, எங்களுடைய கம்யூனிட்டி உங்களோட பக்கம் தான் நிற்கிறோம். உங்களுக்கு என்ன சப்போர்ட் தேவையோ இந்த விதத்தில் சப்போர்ட் தரணுமோ நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு தொடர்ந்தும் அதை தந்து கொண்டு இருப்போம். தேங்க்யூ. நீங்களும் ஏற்கனவே உங்களோட துறையில் நிறைய செஞ்சோன்னா இருக்கிறீங்க. குறிப்பாக தமிழ் மக்களுக்கும் நிறைய செய்கிறீங்க, செய்யணும்னு நிறைய வேலைப்பாடுகளும் வேலை திட்டங்களும் இருக்குது. ஸோ நீங்களும்
உங்களோட பயணத்துக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்தும் மக்களுக்கு உங்களோட குரலும் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள், அதுவும் இன அழிப்பு விஷயங்களுக்கு. அது ஒரு திரைப்படத்துறையாக இருக்கலாம், இல்லாட்டி இசைத்துறையாக இருக்கலாம். அதில் எவ்வளவோ மக்களை கொண்டார் எல்லாத்தையும் ஒற்றுமையாக படுத்துறது இசைதான். இசையால் எழுச்சியையும் கொண்டுடலாம், ஒற்றுமையாக கொண்டுடலாம். ஸோ நீங்கள் பொறுத்த இடத்துல 2 பேரும் இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கும் வாழ்த்துக்கள். உங்களுக்கும் இது இருந்தாலும் நாங்கள் எப்படி இப்போ கனடாவில் டொரண்டோவில் இப்போ நாங்கள் 3 பேரும் வேறு வேறு துறையில் இருக்கிற நாங்கள் இப்போ ஒன்றா இருக்கிறோமோ, இப்போ இசையாக இருக்கலாம், இப்போ ஒரு மூவி இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் இது எங்களோட வயசில் எங்களோட ஓல்டாக எங்களோட யங்காக ஒவ்வொரு ஆக்களும் இருக்கினோம், அவியலும் பார்த்து கொண்டிருக்கணும். நாங்கள் இந்த ஜெனரேஷன் நாங்கள் கனடாவிலேயோ ஆஸ்திரேலியாவிலையோ நியூசிலாண்ட்லேயோ யூகேலேயோ ஈவன் மலேசியா அங்கங்கே வேறு வேறு இதுகள் பிரிவுகள் இன்னும் இருக்கலாம். ஆனால் எங்களோட காமன் டினாமினேட்டர் என்று வரும்போது நாங்கள்லாம் இப்போ தமிழ்லேருந்து வந்திருக்கிறோம், திரட்டப்பட்டு அடிக்கப்பட்டு கொஞ்சம் பேர் வந்திருக்கிறோம். தமிழில் அந்த தமிழ் இன அழிப்புன்னு வரும்போது அந்த ஒற்றுமையாக நிற்கிறோம். ஐ திங்க் மற்ற நாடுகளும் இந்த ஒற்றுமைன்ற ஒரு வார்த்தைக்குள்ள இந்த தலைமுறை நிற்குமா இருந்தேன்டா, நான் நிச்சயமாக சொல்கிறேன், எங்களோட தலைமுறைக்குள்ள நாங்கள் இன்னும் எங்களோட மக்களுக்கான ஒரு நீதி பயணத்தில் இன்னும் கிட்ட போயிடுவோம். Perfectly said. Yeah, இதை விட ஆட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. Like I said, this guy is supposed to be like 60 or 70 years old. And இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்களே. இப்போ நாங்கள் இதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கே ஒரு 10 நிமிஷமாக காய்ச்சி அவரதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது நாங்கள் பயந்து கொள்றதுக்கு. ஸோ கண்டிப்பாக விஜய் இந்த ஸ்கெடியூல் அதை அலோவ் பண்ணினா இன்னும் ஒரு எபிசோடோட இன்னொரு 6 கேள்வி இருக்குது கொஞ்சம் இல்லைங்கம்மா. இன்னொரு எபிசோட்ல நாங்கள் அவரை சந்திச்சு இன்னும் விரிவாக இந்த விஷயங்களை பற்றி நாங்கள் பேசுவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டியூனிங் இன் and we'll see you guys soon with another episode of குஜாலா இருப்பம் சில்லா கதைப்போம். Peace out. நன்றி, வணக்கம். Wow.